வணக்கம். இது காலத்தின் குரல். தமிழக மக்கள் அடுத்ததொரு உரிமை மீட்கும் வாழ்வாதாரத்தை காக்கும் போராட்டத்தை தொடங்க இருக்கிறார்கள். அதற்கான விதை புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் விதைக்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். ஆம், புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் உள்ளிட்ட 31 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எனும் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்காக கடந்த 15ஆம் தேதி மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த திட்டம் 2009ஆம் ஆண்டே தொடங்கப்பட்டு அதற்கான பணிகள் நெடுவாசலில் செய்யப்பட்டு ஆய்வுகள் முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த திட்டத்தின் வீரியம் உணர்ந்து போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் நெடுவாசல் மக்கள். தொடர்ச்சியாக இந்த திட்டத்தின் மூலமாக நிலம், நீர், உடல் நலம் என ஒட்டுமொத்தமாக வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய அபாயம் இருப்பதால் இந்த திட்டம் தங்களுக்கு தேவையில்லை என்றும் இதன் மூலமாக விவசாயம் ஒட்டுமொத்தமாக அழியும் விளிம்பு நிலைக்கு தாங்கள் தள்ளப்படுவோம் என்றும் அபாய குரல் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த காலத்தின் குரல் நிகழ்ச்சி களத்தில் இருந்து அந்த மக்களின் குரலை ஒலிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதே போன்று அரங்கத்தில் இருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடையே பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு சுந்தரராஜன் அவர்களும் தொழில் ஆலோசகரான திரு NS வெங்கட்ராமன் அவர்களும் அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். களத்தில் இருந்து புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் மக்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை பல வடிவங்களில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அபாயங்கள் என்ன என்பதை களத்தில் இருந்து இனி தொடர்கிறார் எமது செய்தியாளர் மனோஜ் பிரபாகர். மனோஜ், இனி உங்களிடம். ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு எதிராக இந்த நெடுவாசல் பகுதி மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு போராட்டத்தை தொடக்கி இருக்கிறார்கள். இந்த போராட்டம் எதற்காக, இந்த போராட்டம் எதை நோக்கி நகரப் போகிறது, இந்த மக்கள் இதே போராட்டத்தை எவ்வளவு தூரம் தொடரப் போகிறார்கள் என்று பல்வேறு கேள்விகள் அனைவருக்கும் இருக்கிறது. குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் இந்த போராட்டத்தில் அனைவரும் பங்கு கொண்டிருக்கிறார்கள். ஹைட்ரோ கார்பன் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியில் ஆரம்பித்து இதை எடுக்கக்கூடிய இந்த ஆய்வுகள், இந்த பணிகள் எப்பொழுது முடிய போகிறது என்ற ஒரு முக்கியமான கேள்வி இங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே இருக்கிறது. அதற்கு முன்பாக ஹைட்ரோ கார்பன் என்றால் என்ன, அதை எவ்வாறு எடுக்க போகிறார்கள் என்பது குறித்து பல்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும், இந்த போராட்டம் எந்த அளவுக்கு பெரிதாக ஆகப் போகிறது, அதை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம் என்பது குறித்து பகிர்ந்து கொள்வதற்காகவும் நெடுவாசல் பகுதி மக்கள் மற்றும் அறிவியல் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், மீத்தேன் எரிப்பு குழுவில் இருந்தவர்கள் என பலரும் நம்மோடு இன்று நெடுவாசலில் இணைந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக தற்பொழுது ஐயா சேதுராமன் அவர்கள் இருக்கிறார். இந்த ஹைட்ரோ கார்பன் என்றால் என்ன, அது எவ்வாறு எடுக்கப்படுகிறது என்பது குறித்த தகவலை நாம் அவரிடம் கேட்கலாம். ஐயா, இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன்னா என்ன, அதை எப்போ எடுக்க போறாங்க, அது எப்படி எடுப்பாங்க, இந்த மாதிரி தகவலை சொல்லி சொல்லுங்க. பூமிக்கு அடியில் பல்வேறு விதமான இயற்கை வளங்கள் குவிஞ்சி இருக்கு. குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில், பல்வேறு தலங்களில், பல்வேறு அடுக்குகளில் பல்வேறு இயற்கை வளங்கள் இருக்கு. ஆரம்பத்தில் மீத்தேன் பிரச்சனை என்றது வந்தபோது மன்னார்குடியில் மையமாக வச்சு ஒரு 691 சதுர கிலோமீட்டரில் பூமியுடைய தரைமட்டத்திலிருந்து 500 அடியிலிருந்து 1650 அடி வரைக்கும் உள்ள நிலக்கரி படுகையில் இருக்கக்கூடிய மீத்தேன் எடுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இங்கே உருவானது. அதற்கு முன்னதாகவே 1970களில் தொடங்கிய ஆய்வு என்பது 80களிலிருந்து துரப்பண பணியாக ONGC மூலமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் இவைகள்லாம் தொடர்ந்து எடுக்கப்பட்டு இருக்கு. கச்சா எண்ணெய் எடுக்கிறதுல பல்வேறு இடங்களில் இன்றைக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை டெல்டா மாவட்டங்களில் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக சரியான கையாளுதல் இல்லாமல் அந்த குழாய்களில் ஏற்படக்கூடிய உடைப்பு காரணமாக கச்சா எண்ணெய்கள் நிலப்பரப்புகளில் போகிறது. அதே போல் கைவிடப்பட்ட ஆழ்துளை கிணறுகளில் அதிலிருந்து வரக்கூடிய இயற்கை எரிவாயு அந்த சுற்றுப்புறங்களை பாதிக்கிறது. இது போன்ற பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தது. இப்போ புதிதாக 1990களுக்கு பிறகு உலக அளவில் இந்த கச்சா எண்ணெய்க்கு கீழே இருக்கக்கூடிய படிமப்பாறைகளில் இருக்கக்கூடிய எரிவாயு மற்றும் எண்ணெயை எடுக்கக்கூடிய அந்த ஷேல் எரிவாயு மற்றும் எண்ணெய் திட்டம், அதை இங்கே காவிரி டெல்டா மாவட்டங்களில் முயற்சி மத்திய அரசால தொடங்கப்பட்டது. இப்போ இந்த முயற்சிகள் தான் இங்கே ஆபத்தா நம்ம பார்க்குறோம். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் மன்னாருடைய மையமாக வச்சு மீத்தேன் எடுத்ததில் நிலக்கரி படுகையில் இருக்கக்கூடிய மீத்தேன் வாயுக்கள் எடுக்கும் பொழுது அபரீதமாக இருக்கக்கூடிய அந்த நீரை வெளியேற்றினாதான் மீத்தேன் இயற்கையாக வெளியில் வரும். அதனால அந்த வெளியேற்றக்கூடிய அந்த நீர் பாதிப்பு, அதே போல இங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் ஆதாரத்துக்கு கடுமையான பாதிப்பு, இது ரெண்டும் நம்ம மையமாக முக்கியத்துவப்படுத்தணும். ஷேல் எரிவாயு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கச்சா எண்ணெய் உருவாகக்கூடிய இடமா இருக்கக்கூடிய அந்த படிமப்பாறைகளில் அங்கங்க தனித்தனியா இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் மற்றும் எரிவாயுக்கள், இந்த புது மெத்தட், அதாவது ஹைட்ரோ ஃப்ராக்கிங்ன்ற ஒரு மெத்தட், ஒரு 9000 அடி வரைக்கும் ஒரு செங்குத்தான ஆழ்துளை கிணறுகளை அமைச்சு படுக்கை வசத்துல
சில 100 அடி தூரங்களுக்கு அந்த குழாய்களை கண்டினியூ பண்ணி அதுல சில வெடி விபத்துகளை ஏற்படுத்தி ஒவ்வொரு ஆழ்துளை கிணறுகளுக்கும் 20 கோடி லிட்டர் நீரும் பெருமளவு மணலும் கிட்டத்தட்ட ஒரு 600 விதமான ரசாயன கலவைகளும் கலந்த நீரை அந்த ஆழ்துளை கிணறுகள்ல அதாவது ஆழ்துளை கிணறுகளில் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய விஷயத்தை தான் மத்திய அரசு தற்பொழுது ஒப்புதல் தந்திருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் இருங்க திரு சுந்தராஜன். சேதுராமன் இது தொடர்பான விளக்கங்களை கொடுத்துக் கொண்டிருந்தார். நாட்டினுடைய எண்ணெய் இறக்குமதியை குறைப்பதற்காக ஒரு சிறு எண்ணெய் வயல்களை உருவாக்குகிற ஒரு திட்டம், இது ஒரு நீண்டகால திட்டம் தான் அப்படின்னாலும் இதை மத்திய அரசு தற்போது எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் மூலமாக நிறைய பாதிப்புகள் ஏற்படும், வாழ்வாதாரத்தை மக்கள் இழக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் உருவாகும். ஆனால் இது முறையான ஆய்வுக்கும் பாதுகாப்புக்கும் உட்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இது நிறைவேற்றப்படும்ங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் மத்திய அரசு சேர்த்தே கொடுக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த மாதிரி இந்த உத்தரவாதங்கள் எதுவும் இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தினதா எந்த வரலாறு நம்மள்கிட்ட கிடையாது. இன்னொன்று, உலக அளவில் எண்ணெய் எடுக்கிற எந்த பகுதியும் விவசாய நிலங்கள்ல இருந்தெல்லாம் அவங்க எண்ணெய் எடுக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ அமெரிக்காவில் சில இடங்களில் இது மாதிரி இந்த மீத்தேன் மாதிரியான இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற இடங்களில் கூட ஒரு குறிப்பிட்ட இப்போ நம்ம நாகை திருவாரூர் மாவட்டங்களில் அந்த விவசாயிகள் அனுபவப்பட்டுட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு அனுபவப்பட்டாங்க. ஏற்கனவே ONGC அங்கே பல ஆண்டு காலமாக நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதிகளில் நண்பர்கள் சொன்ன மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது அந்த நிலம் கெட்டு போனதுலேருந்து அந்த பகுதி மக்களோட உடல் நலம் கெட்டு போன வரைக்கும் பல பிரச்சனைகள் அங்கே இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அமெரிக்காலையும் ஃப்ராக்கிங்க்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இங்கேயும் இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழலில் தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ இந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் நடக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். நான் இந்த மத்திய அரசு மாறுகின்ற இந்த சூழலில் கூட நான் இந்த அரசு மீது எனக்கு அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் கூட, அந்த மதவாத அடிப்படைவாதத்தை அதில் நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் கூட, இவங்களோட பொருளாதார கொள்கைகள் அப்படிங்கிறது ஒரு சுதேசி பொருளாதாரத்தை மையம் கொண்டு இருக்கும். இதில் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, சிறு தொழில்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, கிராம பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு கொடுப்பாங்க. அப்படிலாம் எனக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது. அரசியல் ரீதியாக எனக்கு நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்களில் நாம் ஆதரிக்கிற சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன். பட் அந்த ஆசைகள் எல்லாமே நிராசையாகி இவங்களோட பொருளாதார சமூக கொள்கைகள் எதுவும் காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ நிரூபிச்சிட்டு இருக்கிறாங்க. மிக குறிப்பாக இவங்க விவசாய பகுதிகளில் இந்த மாதிரி செய்கிறது அப்படிங்கிறது இந்தியாவோட உணவு இறையாண்மையை கேள்வி கொடுத்துற ஒரு விஷயமா மாறிடும். இந்தியர்களோட உணவு அப்படிங்கிறத இந்தியர்கள் தீர்மானிக்க முடியாமல் வெளிநாட்டில் இருக்கிற யாரோ தீர்மானிக்க ஒரு சூழலுக்கு வரும். இந்த விவசாயிகள் அப்படிங்கிற ஒரு இனம் ஒரு அழிக்கப்படுகிற ஒரு இனமாக இன்னைக்கு மாறிடும். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசுகள் தொடர்ந்து வர மத்திய அரசுகளோட தவறான பொருளாதார காரணமாக இன்னைக்கு நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள நிறைய இளைஞர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உணவகங்களில் தொழிற்சாலைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி அங்கே இருக்கிற இயற்கை வளங்களை சுரண்டி இந்த பக்கம் அனுப்பிச்சாச்சு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த இயற்கை வளங்களை இதே மாதிரி சுரண்டினால் இந்த தமிழக இளைஞர்கள் எங்கே போவாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான விடையும் இல்லாத ஒரு சூழலில் தமிழக அரசும் ஒரு குழப்பமான ஒரு சூழலில் இருந்துகிட்டு இருக்கு. இது நிலையான அரசுகள் இருந்த போதும் கூட நமக்கு நம்பிக்கை தர எந்த விஷயமும் நடக்கல. இப்போ இருக்கிற குழப்பத்தில் இது அதிகமாகிட்டு இருக்கு. மத்திய அரசோட இந்த போக்கு அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். நீங்க அரசியல் கொள்கை கோட்பாடு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள பெருசா உள்ள போகல அப்படின்னாலும் மேலோட்டமாக பார்க்கிற போதும் கூட இது ஒட்டுமொத்தமா நம்ம மத்திய அரசினுடைய பார்வை, மத்திய அரசினுடைய நிலைப்பாடு, ஒரு தொழில் வளர்ச்சி, ஒரு அணுசக்தி வளர்ச்சி, எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி சார்ந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக மத்திய அரசு முன்வைக்கிறது நம்ம பார்த்திருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகள்ல ஒரு கூடங்குளம் அப்படின்னா அதனுடைய நீட்சியாகத்தான் நம்ம மீத்தேன் எடுக்கிற திட்டத்தையோ இயற்கை எரிவாயு எடுக்கிற திட்டத்தையோ அது சார்ந்து இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் நம்ம அதை ஒட்டி அதனுடைய நீட்சியாகத்தானே நம்ம பார்க்க முடியும். நிச்சயமா, அதாவது வளர்ச்சிக்கு எதிராக யாருமே இருக்க முடியாது. ஆனால் எது வளர்ச்சிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கு. இந்த மத்திய அரசு தொடர்ந்து வர மத்திய அரசுகள் இவங்க முன்வைக்கிற இந்த வளர்ச்சி என்பது ஒரு சமச்சீரான வளர்ச்சியா அடிப்படையில் இல்லை. இது ஏழை மக்களை, அடிமட்ட மக்களை சுரண்டி அதை ஒரு செல்வந்தர்களுக்கு அதை கொடுக்கிற ஒரு வளர்ச்சியாக தான் இது இருக்கு. சமச்சீர் இல்லாத எந்த ஒரு வளர்ச்சியும் சமூகத்துக்கு, சமூக அமைதிக்கு எதிரான ஒரு விஷயமா தான் இது இருக்க முடியும். ஆனால் இந்த தொழிற்சாலை சார்ந்த அந்த தொழிற்கொள்கைகளாகட்டும், வேளாண் கொள்கைகளாகட்டும், வேற எந்த விதமான கொள்கைகளுமே பார்த்தீங்கன்னா இந்த சாமானிய அடிப்படை மக்களுக்கு எதிராகவும் ஒரு செலக்டிவான ஒரு குரூப்புக்கு ஆதரவாகவும் தான் இருக்கு. அதாவது தொழில்துறை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு நம்ம நாட்டில் தொழிலாளர் நல சட்டங்கள்லாம் ஏறத்தாழ செத்து போச்சு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதை பேசுறவங்க தேசத்துறைகளாக இன்னைக்கு பார்க்கப்படுறாங்க. இன்னைக்கு தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அண்மையில் அதிக காலமாக இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நிறைய வந்தது.
ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இந்த கார் உற்பத்தி தொழிற்சாலைகள் நம்ம நாட்டோட நீர்வளத்தை சூறையாடின மாதிரி வேற எந்த தொழிற்சாலைகளும் வந்து நம்மளோட நீர்வளத்தை சூறையாடினதே கிடையாது. இதுக்கு முன்னால் இருந்த அந்த சாயப்பட்டறையிலையும் இல்லை வந்து தொழிலையும் வந்த இந்த நீர் நமக்கு ஏற்பட்ட இழப்பை விட இந்த கார் தயாரிக்கிற தொழிற்சாலைகள் மூலமாக நமக்கு வந்த ஒரு இயற்கை வள சூறையாடல் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். நிச்சயமா சுந்தரராஜன், நம்ம மக்களினுடைய கருத்துக்களையும் கேட்ட பிறகாக திரு வெங்கட்ராமன் அவர்களுடைய கருத்துக்களை கேட்பது சரியா இருக்கும் நினைக்கிறேன். களத்திலிருந்து தொடர்கிறார் மனோஜ் பிரபாகர். பாலா, அதாவது சேதுராமன் ஐயா தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். இந்த மக்களுக்கு முதல்ல இந்த ஹைட்ரோ கார்பன்னா என்ன அப்படின்றத விளக்குவதற்காகத்தான் நம்ம அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். சேதுராமன் ஐயா, இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த விஷயத்தை தொடர்ந்து பேசுங்க. அதாவது ஏற்கனவே பார்த்தோம், நம்ம சொன்னோம், அதாவது கச்சா எண்ணெய் எடுக்கிறது ஒரு வளம், அதே போல வந்து நிலக்கரி படுகையில் இருக்கக்கூடிய மீத்தெண்ணெய் எடுக்கிறது ஒரு விதமான வளம் இந்த காவிரி டெல்டால இருக்கு. மற்றொரு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெய்க்கு கீழே அந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி ஆகக்கூடிய இடமாகிய அந்த படிமப்பாறைகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கிறது. இன்றைக்கு உலக அளவில் வந்து எண்ணெய்களுடைய கச்சா எண்ணெய்களுடைய தேவை அதிகமான உடனே இந்த ஆய்வுகள் அப்படின்றது வந்து மிக வேகமாக போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் உற்பத்தியாகி மேலே வந்து நிற்கக்கூடிய கச்சா எண்ணெய் இருக்கும் பொழுது இன்னும் உற்பத்தி ஆகக்கூடிய இடங்கள்ல இருக்கிறது நம்ம எடுக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அதை பார்க்க ஆரம்பிச்சாங்க. 90களுக்கு பிறகு உலக அளவில் நடக்கப்பட்ட இந்த பிரச்சனைகள்ல தற்போது இங்கே காவிரி டெல்டாலையும் இந்த முறைகளை நடைமுறைப்படுத்த பார்க்குறாங்க. நடைமுறைப்படுத்துறதுல உள்ள அடிப்படை பிரச்சனை, இந்த பகுதி அப்படின்றது ஒரு 2000 வருடமாக மேலாகவே விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்க வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் பயன்படுத்தும் போது, குறிப்பா நான் ஏற்கனவே சொன்னேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 9000 அடிக்கு கீழே செங்குத்தான ஒரு ஆழ்துளை பதித்து, அதுக்கு கீழே படுக்கை வசத்துல அந்த குழாய்களை பதித்து, அதுல சிறு சிறு வெடிப்பொருட்கள் மூலமாக ஓட்டைகளை ஏற்படுத்தி, அதுல ஒரு 20 கோடி லிட்டருக்கு மேல தண்ணீரோட மணல் ரசாயனம் 600 விதமான ரசாயனத்தை கலந்து உள்ள மிக வேகமான அழுத்தத்தோட அந்த தண்ணீரை உள்ள அனுப்பிச்சு அந்த படிமப்பாறைகள்ல இருக்கக்கூடிய எண்ணெய் மற்றும் எரிவாயுக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணி அப்படின்றது ஹைட்ரோ ஃபிராக்கிங், நீரியல் கரைசல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது இந்த முறையை பயன்படுத்தும் போது அந்த நீர்ல வந்து 3/4 பங்கு திருப்பி மேலேயே வரும். மேலும் அங்க இருக்கக்கூடிய பிளவுகள் ஏற்படும் போது அந்த படிமப்பாறைகள்ல ஏற்படக்கூடிய இடைவெளிகள்ல மேலே இருக்கக்கூடிய நீரூற்றுகளுக்கு இந்த ரசாயனங்களும் அதனுடைய காற்றுகளும் மேல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இங்க வெளியேற்றக்கூடிய நீர் அப்படின்றது காற்று மாசு, நில மாசு, அதே போல நீர் வளத்தை கடுமையா பாதிக்கும். அது இந்த சுற்றுப்புறத்தை கடுமையா பாதிக்கும். அதனால டெல்டாவை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து இது வந்து தேவையற்ற, இது வந்து நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு திட்டம். இது எங்க நடைமுறைப்படுத்திருக்காங்கன்னா, அமெரிக்காலேயே பல மாகாணங்கள்ல மக்கள் தொகை இல்லாத பகுதிகளில், வறண்ட பகுதிகளில், இந்த எண்ணெய் வளத்தை மட்டுமே எடுக்கக்கூடிய பகுதிகளில் இன்றைக்கு அது வந்து ஒரு எண்ணெய் வர்த்தகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு முனைப்போட பண்ணிட்டு இருக்காங்க அதை. ஆனா இன்னைக்கு இந்தியாவினுடைய அடிப்படை தேவைகள்ல 80% இறக்குமதி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 20% தான் உள்நாட்டில இருந்து உற்பத்தி இருக்கு. இந்த 20% உள்நாட்டு உற்பத்திக்காக இங்க மெனக்கட்டு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்க எடுக்கக்கூடிய இந்த வளங்களை பாதிச்சு எடுக்கக்கூடிய விஷயங்களை விட இந்த 20% இறக்குமதி பண்றதுனால பெரிய அளவுக்கு இந்திய பொருளாதாரத்துல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போறதில்லை. நிறைய பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்மோடு இந்த ஆலங்குடி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மைனார் இணைந்திருக்கிறார். ஐயா, இப்ப அவர் பேசும் பொழுது இந்த திட்டத்தை குறித்தும் இது பற்றின பல்வேறு விஷயங்கள் பற்றியும் சொன்னார். குறிப்பா இது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றதையும் குறித்து சொன்னார். இந்த பாதிப்புகள்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா? மக்களுக்கு இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா? இதில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதிக்குட்பட்ட நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் என்கின்ற இயற்கை எரிவாயு எடுக்கின்ற திட்டம் கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி மத்திய அமைச்சகத்தால் அனுமதி வழங்கப்பட்டது என்கின்ற செய்தியை கேட்டபொழுது இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள், பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் அத்தனை பேரும் துடிதுடித்து போனார்கள். ஏனென்றால் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த திட்டமானது இந்த மக்களிடத்தில் மிக வேகமாக பரவி அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்கின்ற நிலை இன்றைய தினம் இந்த மக்களிடத்தில் இருக்கின்றது. இந்த திட்டத்தை அறிவித்த முதல் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் யாரும் உறக்கமில்லை, உணவில்லை. இதை தடுப்பதற்காக அங்கங்கே மக்களாக திரண்டு, மாணவர்களாக திரண்டு பெரும் முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். இந்த திட்டத்தை மத்திய அரசாங்கம் அறிவித்த உடனேயே 15ஆம் தேதி அறிவித்தது. 16ஆம் தேதி காலையில் இந்த மக்களை சந்தித்து நேரடியாக இந்த நெடுவாசல் கிராமத்திற்கே வந்து இங்கே இருக்கின்ற அத்தனை பேரையும் ஊர் தலைவர்கள், மக்கள் எல்லாம் சந்தித்து இதை பற்றி எடுத்து சொன்ன பொழுது இதனை உடனடியாக நாம் தடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பகுதி நெடுவாசல் பகுதி என்பது மட்டுமல்ல, இதை சுற்றி இருக்கின்ற 100 கிலோமீட்டர் சுற்றி இருக்கின்ற விவசாயிகள், அத்தனை பேரும் விவசாயிகள் பாதிக்கக்கூடிய இந்த நிலை இருக்கின்றதை எடுத்து சொல்லி
உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை அடுத்த நாள் 17ஆம் தேதி சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இங்க இருக்கின்ற ஆட்சித்தலைவர்களிடம் பேசி உடனடியாக அன்றைய தினம் இங்க இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் அத்தனை விவசாயம் சார்ந்த தொழிலாளர்கள் விவசாய தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள்லாம் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இதற்கான எதிர்ப்பை அங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். அதற்கடுத்து தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த விவசாயிகளிடத்தில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனென்றால் இந்த பகுதி தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த பகுதி மட்டும்தான் விவசாயம் தலைத்திருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் பார்த்தோம்னால் நெல், கரும்பு, தென்னை என பல்வேறு விவசாயங்கள் இந்த பகுதியிலே சிறந்து விளங்குகிற வளமான பகுதி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த பகுதியில தான் விவசாயிகள் அதிகமாக விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நிலைமை. இந்த பகுதியில் தொழிற்சாலைகள் கிடையாது. வேற இந்த மக்கள் வாழ்வதற்கு இந்த பகுதியிலே எந்த வசதிகளும் கிடையாது. முழுக்க இந்த பகுதி மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கின்றார்கள். அந்த விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய நிலைமை இன்று நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. எக்காரணத்தை முன்னிட்டும் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அடிப்படையில் உயிரை கொடுத்தாவது இந்த திட்டத்தை தடுப்போம் என்கின்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பா மக்களுக்கும் உங்களுடைய அந்த உறுதி தான் இப்போ முக்கியமான விஷயம். அவங்க எல்லாருமே இந்த உறுதி, இந்த போராட்டம் தொடரணும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. விவசாயம் பத்தி நிறைய பேசிட்டு இருந்தீங்க. இப்ப ஐயா மணியரசன் நம்மளோட இணைந்திருக்காங்க. விவசாயம் பற்றி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்க முடியும். ஐயா, இப்போ அதாவது விவசாயம் சார்ந்து நாம இந்த பிரச்சனையை அணுகும் பொழுது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், மக்கள் இந்த போன்ற ஒரு விஷயம் வரும் பொழுது எப்படி தற்காத்துக் கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த ஹைட்ரோ கார்பன் என்று பொதுவாக பேர் போட்டு வச்சிருக்காங்க. அதில் பலவிதமான பொருட்கள் எல்லாம் பெட்ரோலியம் உள்பட அதை சேர்ந்தது தான், எரிவாயும் அதை சேர்ந்தது தான், மீத்தேன், ஈத்தேன், அந்த தேன் இந்த தேனெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நஞ்சு தான், அதெல்லாம் தேன் தான் பேரில் வச்சுருக்காங்க. இதை ஒரு அனுபவம் இருக்குது, அதைத்தான் எடுத்து சொல்கிறோம். இப்போ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறது இப்படி அப்படி ரெண்டு பக்கமும் சொல்லுவாங்க, ரெண்டு பக்க கருத்துக்கள் இருக்குது. ஆனால் அனுபவத்தில் இது இந்த ஹைட்ரோ கார்பன் பெட்ரோலியம் எடுக்க ஆரம்பித்தது நரிமணத்தில் என்னாச்சு, கீழத்தஞ்சை மாவட்டம், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் என்ன ஆயிருக்கு எரிவாயு எடுத்ததில்லை என்றால், நான் சொல்கிறேங்க, அந்த நரிமண கிராமத்தில் விவசாயம் முழுக்க அழிஞ்சு போச்சு. நிலத்தடி நீரை எதுக்கும் பயன்படுத்த முடியாது. பக்கத்தில் அடியக்கமங்கலம் நிலத்தடி நீரை எதுக்கும் பயன்படுத்த முடியாது. வளமான நிலங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. கடம்பங்குடி, புலிவலம், களப்பால், கருப்பூர், பல ஊர்கள். அந்த ஊர்களை போய் பாருங்க. நீங்கள் இங்கேயே உட்காந்துட்டு பேப்பர்லேயே ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அது மாசியத்துக்கு அவங்க ஊரில் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்காக சொன்னார் அந்த காலத்தில், குதிரையில் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணாத, நடந்து போய் வீடு வீடாக பாரு, தெருவில் போய் பாரு, ஆராய்ச்சி பண்ணி அப்போ தெரிய ஊர் நடப்பு என்னன்னு அந்த நாட்டுக்கு சொன்னார். அதுபோல் நீங்கள் விஞ்ஞானிகள் என்பவர்கள் உட்கார்ந்துக்கிட்டு வெறுமனே இதை கம்ப்யூட்டரை திருவிக்கிட்டே பார்க்குறாங்க. நீங்கள் நடைமுறை உண்மையை பாருங்களேன். பாழ்பட்டு போச்சுங்க விவசாயம் திருவாரூரில். அதெல்லாம் மக்கள் இயக்கமாக நடக்குது. தடுத்துட்டாங்க. மீத்தேன் மக்கள் இயக்கமான தான் தடுத்துட்டாங்க. இப்போ அதை கொண்டு வந்தால் நீங்கள் இங்கே வேறொரு பேர் மாற்றி, அதாவது மாறு வேடத்தில், மீத்தேன் தான் மாறு வேடத்தில் இங்கே ஹைட்ரோ கார்பன் ஒரு வேற பேரை வச்சுக்கிட்டு இங்கே வந்திருக்கு. அதே பாதிப்பு தான் இங்கே வரும். நான் இன்னைக்கு இங்கே பார்த்தபோது வளமான மண் இது. ஐயா சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க, வளமான மண், தஞ்சை டெல்டாவின் தொடர்ச்சி இது. வளமான மண், நிலத்தடி நீர், அருமையான தண்ணீர் வாங்கி குடித்தேன் இந்த ஊரில். அருமையான குடி தண்ணீருங்க இந்த ஊரில், அருமையான குடி தண்ணீர். அப்படி ஒரு நல்ல ஊர், நல்ல செழிப்பாக இருக்குது. இதெல்லாம் பாழ்பட்டு போயிடும். அது ஒரு பக்கம் பட்டுதுங்க. நாகை திருவாரூர் மாவட்டத்தில் பட்டு இருக்கு. அந்த பட்டறிவை ஏன் எடுத்துக்க கூடாது? இப்ப மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இது போன்ற திட்டங்களால பயன்பெற போறது என்னமோ மக்கள் தான் அப்படின்றப்போ மக்கள் இதற்கு ஒத்துழைக்கணும்ன்ற ஒரு கருத்தை மத்திய அரசு நான் கேட்கிறேன். ஒண்ணு தேசிய நீர் கொள்கை என்று மத்திய அரசு இப்ப கொண்டு வந்திருக்கு. ஏற்கனவே காங்கிரஸ் கொண்டு வந்ததுதான். இதை என்ன மாடிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அம்மா நீங்க எல்லாம் கவனிச்சுக்கோங்க, உங்க குடும்பத்துக்கு குடிக்க தண்ணீர் பயன்படுத்தினா மீட்டர் வச்சு அதுக்கு பணம் வாங்குவாங்களாம். இந்தமே விவசாயி உங்க விவசாய நிலத்துக்கு நெல்லுக்கா கரும்புக்கா தண்ணி பாய்ச்சினா மீட்டர் வச்சு அதுக்கு பணம் வாங்குவாங்களாம். தேசிய நீர் கொள்கை. பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பெரிய பெரிய ஃபோர்டு கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனி இந்த ஊர்ல இருக்கு, ஹுண்டா இருக்கு, அவங்க எல்லாம் பயன்படுத்துற தண்ணிக்கு அவங்களால பாலாரா போயிடுச்சு. தண்ணியை சுரண்டி எடுத்துட்டான் பாலாத்துல இருந்து. அவங்க பயன்படுத்துற தண்ணிக்கு காசு வாங்க வேணும். ஏன் இதுல சொல்லல? ஒரு குடிமகனுக்கு சொல்றீங்க, நீங்க ஒரு விவசாயிக்கு சொல்றீங்க தண்ணீரை பயன்படுத்தினா ஆத்துல அந்த ஆத்த தனியார்ட்ட விட போறான், கான்ட்ராக்ட் விட போறான். மீட்டர் வச்சு நம்ம விவசாய நிலத்துக்கு நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்திருக்குங்க.
ரகசியம் இது தேசிய நீர் கொள்கை. இவர்கள் விவசாயிகள் மேல அக்கறை இல்ல, விவசாயிகளை பலியிட்டு பன்னாட்டு நிறுவனங்களை, பன்னாட்டு முதலாளி நிறுவனங்களை வளர்க்கக்கூடியவர்கள். அதுதான் அவங்க கொள்கை. குஜராத்லயும் அதைத்தான் செய்வாரு, தமிழ்நாட்டில தஞ்சாவூர்லயும் அதைத்தான் செய்வார் நரேந்திர மோடி. நான் என்ன சொல்றேன், இங்க உள்ளவங்க தயவு செய்து மாநில அமைச்சர்களோ யாரோ இதுக்கு ஒரு பொறுப்பு சொல்லுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிக்கணும். நாராயணசாமி அறிவிச்சார்ல, யூனியன் பிரதேசத்துல காரைக்கால்ல இதை அனுமதிக்க மாட்டேங்கிறாருங்க. அதிகாரம் குறைவா யூனியன் பிரதேசத்துல சொல்றாரு. ஏன் அதிகாரம் கூடுதலா உள்ள தமிழ்நாட்டுல முதலமைச்சர் நேத்து வரலாம் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு. நாளைக்காவது நிறுத்தி வைங்க, தற்காலிகமா பேசிக்கலாம் என்று நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வேண்டுகோள் கொடுக்க வேண்டும், பகிரங்கமா அறிவிக்க வேண்டும், அவங்க தலைவர்கள் பேச வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா அவர்கள் கூறும் பொழுது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு விஷயம் அழுத்தமா சொல்றாங்க. திட்டம் குறித்தும் திட்டத்தினுடைய பாதிப்பு குறித்தும் நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். அம்மா தமிழ்மணி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அம்மா, இப்போ இந்த திட்டம் வந்த பொழுது உங்ககிட்ட என்னன்னு சொல்லி நிலத்தெல்லாம் வாங்கினாங்க? எங்ககிட்ட வாங்குறதுக்கான சூழ்நிலை இல்லை சார். ஆனால் நாங்கள் முன்னாடி தண்ணியே இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டோம். ஆனால் இப்போ ஒவ்வொருத்தரும் 2 போர் 3 போர் வச்சுக்கிட்டு நாங்கள் இது நம்ம மைய பகுதியில் இருக்கோம். நாங்கள் சுற்றி வர பார்த்தாக்கா கரும்பு, வாழை, தென்னை, கடலை, உளுந்துன்னு அப்படியே ரம்யமாக இருக்கும். போய் நின்று பார்த்தா ரம்யமாக இருக்குது. இதெல்லாம் என்ன ஆகும்? இந்த மத்திய அரசு யாருக்கு லாபத்தை எடுத்துறது? அவங்க பங்கு வச்சுக்கிறாங்க. நமக்கு ஒன்றும் இல்லை, அவங்க பங்கு வச்சுக்கிறாங்க. தனியாரும் அரசும் பங்கு வச்சுக்கிறாங்க. நமக்கு எதுவுமே இல்லை. இதுக்கு இல்லாமல் நிலத்தடி நீர் சுத்தமாக இருக்குது. நல்ல காற்றை சுவாசிக்கிறோம். நல்ல இயற்கை வளங்கள் இருக்கிறதுனால நல்ல காற்றை சுவாசிக்கிறோம். இனிமேல் இந்த மாதிரி இருந்துச்சுனாக்க எந்த புகை எந்த எதுவும் இல்லாமல் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். இவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, மைக்கா கொண்டு கொடுங்க. அப்படின்றப்போ இந்த திட்டம் பொழுது, இந்த திட்டம் 2009க்கு முன்னாடியே வந்திருக்கு. அப்போ மண்ணெண்ணெய் எடுக்கிறேன்னு சொல்லி இங்க நிலத்தை வாங்கினாங்கன்னு சொல்லி யாருமே சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? எப்படி நிலம் எல்லாருக்கிட்டையும் வாங்கப்பட்டது? அதுக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டாங்களா? காசு ஏதாவது கொடுத்துட்டு இருக்காங்களா? அந்த விஷயம் பத்தி சொல்லுங்க. எந்திரிச்சு பேசுங்க. அது மக்களுக்கு தெரியல, அவங்களோட அறியாமை. அது எதுக்காக கேட்குறாங்க, என்னத்துக்கு அது நம்மக்கிட்ட என்ன எடுக்க போகிறோம்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஏதோ போர் போடுறான், கொஞ்ச நாளையில் போடுவோம், போட்டு எடுத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சாங்க. ஒரு சில பேர் ஏதாவது நமக்கு ஏதாவது காசு கப்பி கொடுப்பாங்க, பணம் காசு தருவா, அதனால் நமக்கு பயன்படுவோம் அப்படின்னு ஒரு சில பேர் அறியாம தான், வேற ஒன்றும் இல்லை. இதனால் எவ்வளோ பாதிப்புகள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியலை. என்கிட்ட ஒரு சில பேர் கேட்குறாங்க, மீத்தேனுங்கிறது தேனாமா அப்படின்னு கேட்டாங்க. தேன் தானாமல எடுக்கிறாங்க அப்படின்னு. அது தேன் இல்லை, நம்மளை கொல்றதுக்குன்னு வந்த தேன் அது. அது இன்னைக்கு எங்கள் ஊரில் கூட்டம் போடுறாங்க, அங்கே வாங்க அப்படின்னு புல்லாங்குடியில் என்ன ஒரு சில பேர் கேட்டாங்க. அது மாதிரி நம்மளோட வாழ்க்கை பாதிக்குது, வாழ்வாதாரம் பாதிக்குது. பல லட்சக்கணக்கான மக்கள் நாங்கள் உயிராக நினைக்கிற எங்கள் விவசாயம் இதால் பாதிக்கப்படுது. குடிதண்ணி கிடைக்காது. பழமுதிர்ச்சோலையை பாலைவனமாக்க போறாங்க. இப்போ சேதுராமன் கிட்ட பத்தி நம்ம கேட்கலாம். இப்போ மக்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இந்த மீத்தேன் திட்டத்தை தேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு அறியாமையில அவங்க இருக்காங்க. இப்போ இதற்கெல்லாம் யார் காரணம்? இவ்வளவு பெரிய ஒரு திட்டம், மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு திட்டம், மக்களுக்கு இன்னும் இவ்வளவு அறியாமை இருக்கிறது? மக்களுக்கு அறியாமையோட நம்ம குறிப்பா பார்க்க வேண்டிய பல அம்சங்கள் இருக்கு. குறிப்பா மன்னார்குடி பகுதியில் அந்த மீத்தேன் திட்டத்தை கொண்டு வரும் பொழுது அன்றைக்கு இருந்த மாநில அரசு கூட இன்றைக்கு கூட அன்றைய முன்னாள் துணை முதல்வர் கூட சொல்லியிருக்காங்க, நாங்கள் கையெழுத்து போட்டதில் பின்னாடி வருத்தம் தெரிவித்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு அரசுகள் என்னென்னா திட்டங்களை வளர்ச்சியாக மட்டும் பார்க்கக்கூடாது. அது அந்த இடத்துல என்னென்ன பொதுவாக நம்ம இப்போ எங்களை மாதிரி நபர்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திட்டம் வந்ததுன்னா அந்த திட்டத்தினுடைய என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்னன்றதை பார்ப்போம். சுற்றுச்சூழலை எந்த விதத்தில் அது பாதிக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரியான ஆய்வுகள் அரசுகள் மாநில அரசுகளில் கொண்டு வரணும். குறிப்பா கடந்த அந்த மீத்தேன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநில அரசு விதித்த தடை. இன்றைக்கு மீத்தேன் திட்டத்துக்கு ஒரு 36 வகையான உரிமங்கள் தேவைப்படுது குறைந்தபட்சம். அந்த 36 வகையான உரிமங்கள்ல ஒரு 19 உரிமங்கள் அந்த மாநில அரசு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. 2013 அன்றைய முதல்வர் விதித்த இடைக்கால தடைக்கு அப்புறம் அந்த ஜிசிஎல் நிறுவனம் இந்த பகுதியில எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியல. அதனை தொடர்ந்து அவங்க அலுவலகத்தை அங்க மூடிட்டு போனதையும் நம்ம பாக்குறோம். 2015 ஒரு நிரந்தர தடை. ஆனா 4 நாட்களுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு இன்டர்வியூல அவரை கேள்வி கேட்கிறாங்க பிரசாந்த் மோடியை,
உங்களுக்கு வந்து இந்த மீத்தேன் திட்டம், அதாவது ராணிக்கஞ்சில உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு மேற்கு வங்கத்துல. இப்ப இங்கே மன்னார்குடியோட திட்டம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஸ்டில் இன் ஆர்பிட்ரேஷன், நான் அது பதில் சொல்ல விரும்பல அப்படின்றார். அப்பனா அரசு ஒரு பக்கம் என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசு இந்த திட்டத்துக்கான அனுமதியை அந்த நிறுவனத்துக்கு ரத்து பண்ணிட்டோம்னு சொல்லி கடந்த ஆண்டுல அறிவிக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு அந்த நிறுவனம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திட்டத்துக்கான எங்களுக்கு பேச்சுவார்த்தை அரசோடு சில விஷயங்கள்ல நாங்க முரண்பட்டிருக்கோம், ஆர்பிட்ரேஷன்னா முரண்பட்டிருக்கோம், அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு அரசுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, ஒரு முழுமையை அங்க ஏற்படுத்தல. இப்ப மாநில அரசு ஒவ்வொரு திட்டங்களும் இந்த பகுதியில் வரும் பொழுது இந்த திட்டம் அந்த மாநிலத்துக்கு உகந்ததா, அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு அது உகந்ததா, இந்த அடிப்படையான விவசாயத்துக்கு எந்த விதத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, இப்படின்ற ஆய்வுகளை மத்திய அரசு மட்டும் பண்ணா பத்தாது. இன்னமும் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் அனுமதிக்காக இங்கே நடத்தக்கூடிய கருத்து கேட்பு கூட்டங்கள் என்பது ஒரு கண்துடைப்பு கூட்டமா நடக்கிறதை நம்ம பாக்குறோம். இந்த திட்டத்துல மையமா வச்சு அதை பேசுறோம். திருவாரூர்ல நடந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நடந்த கூட்டத்துல, அந்த கருத்து கேட்பு கூட்டத்துல என்னுடைய முதல் பதிவா நான் பதிவு பண்ண மீத்தேனுக்கு எதிரான பதிவா நான் பதிவு பண்ணேன். ஆனா அந்த கூட்டத்தினுடைய நிகழ்வுகளை மத்திய வன மற்றும் சுற்றுச்சூழல் துறைக்கு அனுப்பும்போது, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுப்பும்போது அதுல குறிப்பிட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டம் வந்து இனிதே முடிந்ததுன்னு போட்டிருக்காங்க. அந்த எதிர்ப்புகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அந்த கூட்டத்துல ஒட்டுமொத்தமா நம்ம வெளிநடப்பு பண்ணோம். ஆனா அது உங்க முழுமையா பதிவு பண்ணப்படல. கூட்டத்துல ஒரு சிலர் வெளியேறினர், கூட்டம் இனிதே முடிந்தது அப்படின்னு போகுது. இதுக்கு பிறகு அந்த மத்திய சுற்றுச்சூழல் துறையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் அப்பரைசல் கமிட்டி அவங்க இதற்கான அனுமதியை கொடுக்கறத நம்ம பாக்குறோம். இப்ப இது என்னன்னா, இந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கு. மக்களுடைய குரலை இன்றைக்கு கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அரசுகளுக்கு. இன்றைக்கு தொடர்ந்து பல்வேறு விதமான போராட்டங்கள், இந்த எழுச்சியை நம்ம அப்படிதான் பாக்குறோம். இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குதான்றத இங்க உள்ள மக்கள் தான் முடிவு பண்ண முடியும். எங்கேயே இருக்கக்கூடிய மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி வந்து இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்களோட அவங்க ஒத்து போக முடியாது. இங்க இருக்கக்கூடிய யதார்த்த நிலைகள் அவங்களுக்கு தெரிய போறதில்ல. அதனால மேம்போக்கான அறிக்கைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு இது மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரதுன்றது இந்த மண் வளத்தையும் இங்க மக்களுடைய நலத்தையும் பாதிக்கும் ஒழிய இவங்களுக்கு எந்த விதத்திலும் இது உபயோகமா இருக்காதுன்னு தான் நம்ம பாக்குறோம். கண்டிப்பா பொறுப்புடன் செயல்பட வேண்டிய அரசுகள் சரியாக செயல்பட்டு இருந்தா இது போன்ற விஷயங்கள் வந்திருக்காது அப்படின்றத நீங்க சொல்ல தெரிஞ்சுக்க முடியுது. ஐயா மேனான் அவர்கள் இருக்கார், நம்ம அவர்கிட்டையும் கேட்கலாம். ஐயா, இப்போ இந்த மீத்தேன் திட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது திமுகவினுடைய ஆட்சி இருந்தது, இந்த திட்டம்கான கையெழுத்து போடப்பட்ட பொழுதும் திமுகவின் ஆட்சி இருந்தது அப்படின்ற பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவுகிறது. நீங்க அப்பையிலேருந்து இங்கே இருந்துகிட்டு இருக்கீங்க. அப்படின்றப்போ இது எப்படி இந்த திட்டம் இங்கே வந்தது, அதற்கான எதிர்ப்புகள் அப்பொழுதே பதிவு செய்யப்படலையா? மீத்தேன் திட்டத்திற்கு வந்து ஆரம்ப நிலையில் திமுக சட்டமன்றத்தினுடைய இன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எங்களுடைய செயல் தலைவர் தளபதி சட்டமன்றத்திலே அறிவிச்சிருக்காங்க. மீத்தேன் திட்டத்திற்கு ஆரம்ப நிலையில், அதாவது அந்த திட்டத்திற்கான பரிசீலனைக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டு அதற்கு அடுத்த கட்டங்களே அனுமதியை கொடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து முதலமைச்சர் இருக்கிற அந்த சபையிலே எங்களுக்கு முன்னாடி அனுமதி கொடுத்த அந்த உரை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த திட்டத்திற்கான வந்து அனுமதி எதுவும் கொடுத்ததா இது வரைக்கும் தெரியல. ஆனால் மாநில அரசாங்கம் நாங்கள் திமுக ஆட்சியில் இருக்கப்போ எந்த அனுமதியும் கொடுத்ததா தெரியல. இன்னைக்கு ஏன் சொல்றேன்னா, இந்த திட்டத்தை வந்து இவ்வளோ நாள் ஆயிட்டு இப்போ வந்து மத்திய அரசாங்கம், அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர் வந்து இந்த திட்டத்தை இப்பதான் அனுமதி கொடுக்கிறாரு. அதுவும் அரசாங்க நடத்தல, தனியார் ஒரு ஜெம் என்கின்ற ஒரு நிறுவனத்துக்கு அந்த அனுமதியை கொடுத்திருக்காங்க. இதை வந்து மறைமுகமா இன்னைக்கு காலை கூட மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, திமுக காங்கிரஸ் ஆட்சி. அதெல்லாம் கிடையாது, அது கிடையவே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, மத்திய அரசாங்கம் இன்னைக்கு, அதாவது தமிழகத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ, மத்தியில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பாரத பிரதமர் இருந்தப்போ, அதாவது 2000 கோடி ரூபாய் திட்டத்தில் சேது சமுத்திர திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த திட்டம் ஒரு 70% முடிவுற்ற நிலையில அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த பிஜேபியும் இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்களும் அந்த திட்டத்தை தடை கோரி இன்றைக்கும் கிடப்பில் போட்டிருக்காங்க. அதனால இது வந்து முன்னாடி இருந்தவங்க செஞ்சாங்க அப்படின்னு பழி போட்டு தப்பிக்கிறத நிறுத்திட்டு, எப்படி அதாவது சேது சமுத்திர திட்டம் வந்திருந்தா இயல்பா அது கடலுக்குள்ள போற திட்டம், அந்த கடல்ல அமைக்கப்பட்ட அந்த திட்டத்தின் மூலமா இந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இன்னும் அதாவது பொறியியல் படித்திருக்க அவர்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருக்கும். அது இல்லாம இந்த பகுதியில் இருக்கின்ற நிறைய பேருக்கு மறைமுகமாக நேர்முகமாக பல்வேறு வேலைகள்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை இன்றைக்கு அனுமதி கொடுத்துட்டு அதுவும் பழி போடுற முயற்சியை மேற்கொண்டிருக்கிற ஆட்சியில் இருப்பவர்கள் ஆய்வு செய்து இந்த பகுதியில் மக்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கணும்.
இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் மத்திய மாநில அரசாங்கம் ஒரு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டுமே தவிர இந்த திட்டமானது முழுக்க விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய திட்டம் அப்படிங்கறத வலியுறுத்தி வந்திருக்கும். நேற்றை கூட 2 தினங்களுக்கு முன்பா அதாவது தளபதி அவர்கள் இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம், தொடர்ந்து திமுக இந்த திட்டத்தை எதிர்த்து போராடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இந்த திட்டத்துடைய அதாவது ஹைட்ரோ கார்பன் என்கின்ற இயற்கை எரிவாயு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய இடங்கள் 2 இடத்துல தான். ஒன்னு பாலைவனத்தில் செயல்படுத்தணும், இல்லாட்டி கடல்ல செயல்படுத்தணும். இதை வந்து இந்த விவசாயிகள் நிறைந்த இந்த நாட்டை வளம் சேர்க்கின்ற அதாவது இந்த பகுதியை வந்து பாலைவனமாக இருக்கின்ற இந்த பகுதியை சோலைவனமாக்க அதாவது பாலைவனமாக்கின்ற இந்த பகுதியை பாலைவனமாக்கின்ற முயற்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. வெளிநாடுகளில் பார்த்தா மரங்கள் நட்டு அங்கே இருக்கின்ற பாலைவனம் வந்த அந்த பகுதியெல்லாம் சோலைவனமாக மாற்றக்கூடிய நிலையில இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை இங்கே கொண்டு வந்தால் சோலைவனமாக இருக்கின்ற இந்த பகுதியை பாலைவனமாக்கக்கூடிய முயற்சியை எடுத்திருக்கின்றார்கள். அதை தடுப்போம் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய அத்தனை பேருடைய எதிர்ப்பாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா திட்டங்களும் இங்கே மக்களுக்கு புரியுது, மக்கள் புரியாமலே அல்ல, படிச்சிருக்காங்க, எல்லாமே தெரியுது, எல்லா விஷயங்களும் தெரியுது. ஹைட்ரோ கார்பன் என்றால் அதாவது இந்த ராட்சச கால்குழாய் கிணறுகளை அமைத்து பல்வேறு திட்டங்கள் மூலம் இந்த பகுதியில் மாசு பெறக்கூடிய நிலை இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் இது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, தஞ்சை மாவட்டத்துக்கும் சேர்த்து வருகிறது. குறிப்பாக பேராவூரணி சட்டமன்ற தொகுதி, ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி, புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட விவசாயிகள் முழுவதுமாக பாதிக்கக்கூடிய நிலை இருக்கிறதா பதிவு செய்கிறோம். எனவே மீண்டும் இது போன்ற திட்டங்களை அமுல்படுத்திவிட்டு யார் மீதாவது பழிபடுகின்ற அந்த முயற்சியை தயவு செய்து தவிர்க்க வேண்டும் என கேட்டு, இப்ப நினைச்சாலும் ஒண்ணும் இல்லை, இந்த திட்டத்தை கொடுத்திருக்க மத்திய அரசாங்கம் இன்னைக்கு அனுமதிச்சிருக்காங்க. இந்த பகுதியில் இத்தனை பேர் போராடி இருக்காங்க, இத்தனை பேர் சாப்பிடாம இருக்காங்க. அந்த விவசாயிகள் மீது நல இருந்தா நாளை காலையில ஒரே கையெழுத்துல ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் அவர் கையில் இருக்கு. யாரை பார்த்து கேட்கறீங்க? ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தவே முடியாதுன்னு சொன்னாங்க, அதே அரசாங்கம் இன்னைக்கு நடத்த அனுமதி கொடுத்திருக்கு. அதனால அதிகாரங்கள் அவர்கள் கையில் இருக்கின்றது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த விவசாயிகளை இந்த மக்களை வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற முயற்சியை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் கடைசியா அவங்க பாக்குற விஷயமே உங்களை போன்ற ஆட்சியாளர்கள் ஏதாவது செய்ய மாட்டீங்களா, நீங்க வந்து இங்க குரலை கேட்ட மாட்டீங்களா அப்படின்றதுதான் இருக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கும் நம்ம இங்க பார்க்கக்கூடிய விஷயம், எல்லாருமே போராடுறாங்க. அவங்க சொல்ற விஷயம், எங்க குரல் அங்க போய் சேர்ந்துருமா, எங்களை வந்து இவ்வளவு ஒரு உணவு இல்லாமலாம் கூட நாங்க போராடும் பொழுது அந்த ஆட்சியாளர்கள் கேட்டு இதை நிறுத்திட மாட்டாங்களா அப்படின்ற விஷயத்தை எல்லாமே நாங்க இங்க தொடர்ந்து களத்தில் இருந்து பதிவு செய்யும் பொழுது மக்கள்கிட்ட இருந்து பார்க்க முடியுது. கண்டிப்பா இந்த விஷயத்துல ஒரு ஆட்சியாளராக நீங்களும் மக்களுக்கு கண்டிப்பா உதவி செஞ்சா மட்டும் அது போல திட்டங்களை தவிர்க்க முடியும். பாலா, இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் போராட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறார்கள். மக்கள் கருத்தைகளை கேட்டு மட்டும்தான் இது போன்ற திட்டங்கள் அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்பது கருத்தாகவும் இருக்கிறது உங்களிடம். நிச்சயமாக தொடரலாம். திரு வெங்கட்ராமன், மீத்தேன் என்பது ஒரு வகை தேனா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு அறியாமை இன்னுமாக அந்த கிராம மக்களிடம் இருக்கிறது. அந்த அறியாமையை சாதகமாக அறுவடை செய்கிற ஒரு முயற்சியை அரசு செய்து கொண்டிருக்கிறதா? இது வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி ரொம்ப தெளிவா எல்லா விஷயத்தையும் அங்க இருக்கக்கூடியவர்கள் எடுத்து வச்சாங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன். எப்படி பார்க்குறீங்க நீங்க? அதாவது நான் மக்களோட கருத்தெல்லாம் கேட்டேன், அவங்களோட அச்சம், அவங்களுடைய கவலையெல்லாம் நல்லா புரியுது எனக்கு, அதில் ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சில விளக்கங்கள் சொல்கிறேன், அந்த விளக்கத்தை கேட்டுட்டு செய்யலாமா வேண்டாம். அதாவது மக்கள் ஒரு திட்டத்தை விரும்பலைன்னா அதை நடைபெறுத்த முடியாது இந்த நாட்டில். அதான் ஜனநாயக நாடு. சில விளக்கங்களை மாத்திரம் கேட்டுட்டு, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது அரசியல் சார்பாகவோ மத்திய அரசோ மாநில அரசோ சார்பாக விட தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லதே தேவையாங்கிற அந்த அணுகுமுறை பார்த்தா இன்னொரு ஆக்கப்பூர்வமான விவாதமாக இருக்கும். நீங்க முதல்ல சொன்னதுக்கு இதுக்குமே முரண்பாடு இருக்கு. மக்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்ற திட்டத்தை செயல்படுத்த முடியாது, ஆனா அது ஆக்கப்பூர்வமான திட்டமாக இருந்தால் அது அரசு கொண்டு வரும் அப்படின்னா மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படிங்கறது நீங்க சொல்றத தவறா புரிஞ்சிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆக்கப்பூர்வமான திட்டம்னா மக்கள் அதை ஆதரிப்பாங்க. அதனால விளக்கம் கொடுக்குறேன், அந்த விளக்கத்தை கேட்கட்டும், விளக்கத்தை கேட்டு தீர்மானம் பண்ணுங்க. அதான் அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு எந்த விதமான ஒரு வருத்தமும் இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் சரி, அவங்கள அச்சம் எனக்கு நல்லா புரியுது. ஒன்றாவது, நேற்றுக்கு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, இந்த திட்டம் வந்து மக்கள் இது ஆதரவு இல்லாட்டா நடைபெறாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஒருத்தருமே சொல்லலை, படிக்கலையோ நம்ம தெரியல, பேப்பரில் போட்டோம், அது போட்டோம். இந்தியாவில் வந்து
இந்த எரி குழாய் இருக்குது இல்லையா, மொத்தம் 510 குழாய் இருக்குது. அதாவது 2 இருக்குது இல்லை, ஆன் ஷோர் ஆஃப் ஷோர்னு இருக்குது. ஆன் ஷோர்னால் கடலில் போடுவாங்க, ஆன் ஷோர்னால் இது போடுவாங்க. ஆன் ஷோரில் 420 குழாய் கிணறு இந்தியாவில் இருக்குது. எல்லாம் பல வருஷமாக ஓடிட்டுருக்கு. மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாத்துலேயும் இருக்குது. அதனால் ஒன்றும் புதுசு இல்லை ஒன்றும். ரெண்டாவது வந்து இந்த திட்டம் வந்து இந்த இடத்துல வேணுமா அப்படிங்கிற தேவையும் போது, ஏன்னா ஒத்துருமே இதில் வந்து எரிவாயு தேவையில்லை, எரிவாயு உபயோகம் சொல்லவே இல்லைங்க. இந்த இடத்துல தேவை யார் தான் கேட்குறாங்க. அது ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உண்டு, மத்திய அரசுக்கு உண்டு, மாநில அரசுக்கு உண்டு. அதில் பதில் சொல்லணும். அதாவது ஒரு குழப்பம் இருக்குது அவங்களுக்கு. அதாவது சொன்னதில் 3 விதமான கேஸ் இருக்குது. ஒன்றும் ஷேல் கேஸ், அது வேறு. இன்னொன்று கோல்பெட் மீத்தேன் கேஸ், அது வேறு. 3வது இயற்கை வாயு, இது நேச்சுரல் கேஸ், அது 3வது, அது வேறு. முன்னாடி வந்து இந்த கோல்பெட் மீத்தேன் கேஸ் கேள்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு தவறான அணுகுமுறை. எல்லாரும் எழுத்தாங்க, நானும் எழுத்தேன், நல்ல விட்டுட்டாங்க. ஒரு விளக்கம் சொல்கிறேன் கோல்பெட் மீத்தேன் என்னென்னு. கோல்பெட் மீத்தேன்ங்கிறது கோலில் வரும். அது பேர் லோ ப்ரெஷர் கேஸ். அதாவது அதுக்கு அழுத்தம் இருக்காது. அதனால் என்ன ஆகும்னா, அந்த கோல்பெட் மீத்தேன் கீழே இருக்கும்போது அதுக்கு மேலே தண்ணி இருக்கும் பூமியில். அந்த தண்ணியை தொலைச்சிட்டு கோல்பெட் மீத்தானால் வெளியில் வர முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த கோல்பெட் மீத்தேன் இருக்க தண்ணி எல்லாம் வெளியில் பம்ப் பண்ணி எடுக்கணும். பம்ப் பண்ணி எடுக்கும்போது ஏகப்பட்ட தண்ணி வெளியில் வரும். அந்த தண்ணி வெளியில் வரும்போது அது கண்டாமினேட்டட் வாட்டராக இருக்கும். அதாவது தண்ணிக்கு சாரமாக 100 அடி 150 நல்லாயிருக்கும். 300 அடி 400 அடி 500 அடி போனீங்கன்னா அதே தண்ணியில் வந்து TDS, டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ், சாலிபிள் சால்ட், வர பச்சைகள்லாம் வரும். அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அது செஞ்சால் அது வந்து கணிசமான அளவில் வந்து அடித்தளத்தை கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் கெட்டு போயிடும். அது தவறான திட்டம். நல்ல வேலை கை விட்டுட்டாங்க. அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது ஷேல் கேஸ். ஷேல் கேஸ் வந்து பாறைக்கு நடுவில் கேஸு. இங்கே தமிழ்நாட்டிலலாம் ஷேல் கேஸ் இருக்குன்னு ப்ரூவே பண்ணலை, சும்மா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி நடக்கிறது என்னென்னா நேச்சுரல் கேஸ். இதுக்கு 3க்கும் அடிப்படை வித்தியாசம் இருக்குது. அந்த 2 திட்டமும் போயிடுத்து. இப்போ நேச்சுரல் கேஸ் பற்றி பேசலாம். இந்த நேச்சுரல் கேஸ் என்னென்னா, ப்ரெஷர் கேஸ் இருக்கும். அது என்ன ஆகும்னா, ப்ரெஷர் கேஸ் வந்த உடனே அந்த வெல் போடுவாங்க. போட்டுட்டு அடித்தள தண்ணியை பம்ப் பண்ண வேண்டிய அவசியம், இதுவே வெளியில் வந்துடும். அதுக்கு வந்து தண்ணியை பம்ப் பண்ணுவாங்க. தண்ணியை பம்ப் பண்ணும்போது அதில் வந்து ஒரு காஸ்டிக் சோடா, மட் வாட்டர்னு பேர், அது மட் வாட்டர் உள்ளே போடுவாங்க. ஒரு குழாய்க்கு 25 கியூபிக் மீட்டர் தண்ணி வேணும். அதுக்கு இங்கே வந்து இப்போ 20 குழாய் வைக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். அதாவது 500 கியூபிக் மீட்டர் தண்ணி வேணும். ஒரு வருஷத்துக்கு 1,50,000 கியூபிக் மீட்டர் தண்ணி வேணும். இந்த தண்ணி வரும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதில் ஒரு 25 மீட்டருக்கு உள்ள 7-8 மீட்டர் தண்ணி வேஸ்ட் வாட்டராக இருக்கும், பாக்கி நல்ல வாட்டராக இருக்கும்னு சொல்லி அதை நம்ம தயாராக இல்லை. அதிகமாக அது வேஸ்ட் வாட்டராக தான் இருக்கும். அந்த தண்ணி எடுக்கும்போது 500 மீட்டருக்கு ஒரு நாளைக்குங்கிறது பெரிய வாட்டர் இல்லை. ஏன்னா பல இண்டஸ்ட்ரியில் ஒரு நாளைக்கு 6000 மீட்டர் இடத்துல எடுப்பாங்க. அதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, இன்றைக்கி தஞ்சாவூர் டெல்டா ரீஜன்ஸ்லாம் ஒவ்வொரு சொட்டு நீரையும் நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம். ஏன்னா அவ்வளோ மோசமான இன்றைக்கி வந்து புவி வெப்பம் கூட்டிகிட்டு வர்றதுனால, குளோபல் வார்மிங்னால விண்ட் டைரக்ஷன்லாம் மாறிட்டுருக்கு. வருங்கால தமிழ்நாட்டில் என்றைக்கு மழை பெய்யும், என்றைக்கு வெயில் அடிக்குமே தெரியாத நிலைமை. தட் இஸ் கால்ட் குளோபல் வார்மிங். சீ வாட்டர் ரைஸ் ஆகும், ஹிமாச்சல் பிரதேஷ்லாம் ஐஸ் மெல்ட் ஆகும். இதுக்கு வந்து இப்போ இந்த வருஷம் ஃபெயில் ஆகிருக்கு இல்லையா மான்சூன், இதெல்லாம் வரப்போகிற அறிகுறி. அந்த அறிகுறிக்கு நம்ம தயாராகணும். உலகம் பல நாடுகள் தயாராகிட்டு நம்ம ஒன்றுமே செய்யலை. அந்த அடிப்படையில் ஒரு கிரவுண்ட் வாட்டரில் ஒரு இதுக்கு வேறு காரணம், விவசாயத்துக்கு இல்லாமையோ குடிநீருக்கு இல்லாமையோ வேறு உபயோகம்னா தவிர்க்க வேண்டியது அவசியம். அந்த ரீதியில் இவங்க சொல்கிறதெல்லாம் சரி, ஒரு தவறே இல்லை. அது 25 மீட்டருக்குள்ள. அப்போ என்ன பண்ணலாம், அடித்தள தண்ணீரை வெளியில் எடுக்காமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, பண்ண வேண்டியவங்க இந்த தண்ணியை கிரவுண்ட் வாட்டர்லாம் எடுக்க மாட்டேன், ரிவர் வாட்டர்லாம் எடுக்க மாட்டேன், வேறு எங்கேயும் தானே தண்ணி கொண்டு வருவேன். அதாவது சீ வாட்டருக்கு போய் டீசாலினேட் பண்ணலாம். டீசாலினேட் பண்ணி டீசாலினேட் வாட்டர் தண்ணி கொண்டு வந்தாங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் அஃபெக்ட் ஆகாது. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசவும் இல்லை, கேட்கவும் இல்லை, என்ன செய்ய போகிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அந்த மாதிரி ஒரு மாற்று ஏற்பாடு செய்யாமல் இருக்கிற தண்ணியை தான் எடுத்து இங்கே உபயோகித்தோன்னா அது ரொம்ப தவறான அணுகுமுறை, கைவிட வேண்டியது தான் ஒன்று. ரெண்டாவது வந்து இதில் என்னென்னா, இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் இருக்குது இல்லையா, இது வந்து இயற்கை, ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு எண்ணம் வந்து பண்ணிகிட்ருக்கு, இயற்கை எரிவாயுனாலே நமக்கு எதிர்ன்னு. அதெல்லாம் இல்லவே இல்லை. இயற்கை எரிவாயு வந்து உலகத்தில் இன்றைக்கி வந்து 26% மொத்தம் எனர்ஜி யூசேஜில் நேச்சுரல் கேஸ் தான். நேச்சுரல் கேஸ் தான் மோஸ்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபியூவல்னு உலகம் முழுக்க சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 5 தான் செஞ்சுட்ருக்காங்க. இப்போ மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க, பல எக்ஸ்ப்ளோரேட்டரி ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேட்டரியில் வந்து பல நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ சொன்ன முன்னாடி சொன்னால் 520 இருக்குது, அதில் தமிழ்நாட்டுக்கு சேர்த்து அனுமதி கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது அடுத்த ஸ்டெப் போய் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போகணும். இவங்களாம் சொல்ல தவறு இல்லை, பொல்யூஷன் கண்ட்ரோல் போகணும். அவங்களும் விளக்கம் கேட்கணும். விளக்கம் கேட்டுட்டு அவங்களால சரியாக விளக்கம் கொடுக்க முடியல, கிரவுண்ட் வாட்டர்லேயும் தான் எடுக்க போகிறேன்னு சொன்னாங்கன்னா அதை தடுத்து நிறுத்தலாம். இல்லை, உங்களை மாதிரி தொழில்நுட்ப ரீதியாக இவ்வளவு டெக்னாலஜிக்கல் டீட்டெயில்ஸை சொல்லக்கூடியவர்கள் இதற்கு முன்னதாக இந்த மாதிரியான ஒரு திட்டத்தின் மூலமாக என்னெல்லாம் நன்மை என்னெல்லாம் தீமை, இது ஒருவேளை அப்படி ஆபத்து ஏற்படுமேயானால் அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதான நெறிமுறைகளை பொதுமக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, இதுதான் இந்த திட்டத்தினுடைய நெறிமுறை, இதில் இருக்கக்கூடிய பாதகங்கள் இது, சாதகங்கள் இது என்பது மாதிரியான
ஒரு குறைந்தபட்ச ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை கூட அரசுகள் நடத்தாதனுடைய பின்னணி என்னவா இருக்க முடியும்? இந்த திட்டத்தை தொடர்ச்சியாக பாலைவனங்கள்ல நடத்தலாம், நீங்க சொல்ற மாதிரியான ஆன்ஷோர் என்று சொல்லப்படுகிற கடற்பகுதிகளில் நடத்தலாம். ஆனா வயல்வெளிகள்ல பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இடங்கள்ல இதை நடத்துவதன் மூலமாக அவர்களுடைய வாழ்வாதாரமே ஒட்டுமொத்தமாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலை தான் அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். செய்யலைன்னு சொல்ல முடியாது. நானே பிரதம மந்திரிக்கு எழுதியிருக்கேன், பிஎம் அந்த இது கோல்பெட் மீத்தேனை பற்றி எனக்கு பதில் வந்திருக்கு. கோல்பெட் மிஷினை அரசாங்கம் வந்து ரீஎக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கை விட்டுட்டாங்க. அதனால் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லவே முடியாது. இந்த திட்டம் இருக்குல்ல, நேச்சுரல் கேஸ் திட்டம், இது ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மைல்டு அரசில் வந்து திட்டம் உடனே நாளைக்கே செய்யணும்னு சொல்லலை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நாட்டில் இந்த திட்டம் மாற்றலை, பல ஆழ்குணருக்கு பல இடத்துல வெளில பர்மிட் பண்ணியிருக்காங்க, இதுலேயும் பர்மிட் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல எதிர்ப்பு வரும், அந்த இடத்துல வரும்போது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் போது ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யணும். ஸ்டேட் கவர்மெண்ட் போய் மத்திய அரசு போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்குது, இதை செய்ய வேண்டாம்னு. ஏன்னா மாநில அரசோட ஆதரவு இல்லாமல் இந்த மாதிரி திட்டம் நடத்த முடியாது. அதே மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கேஸ் பைப் லைன் இருக்குது, கொச்சி கேஸ்லேயே பைப் லைன் 300 கிலோமீட்டர் பைப் போட முடியாதுட்டாங்க. அதில் எனக்கே ஒரு அபிப்பிராய வித்தியாசம் இருக்குது. அதில் 20,000 கோடி தமிழ்நாட்டுக்கு நஷ்டமாயிடுதுன்னு தோணுது. அப்போ நான் கெயில் நிர்வாகத்துக்கு எதிர்த்து கேள்வி கேட்டேன், ஏன் நீங்கள் வந்து இவங்களுக்கு இதை தடை பண்ணி ஏன் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல, விவசாயிகளை கூப்பிட்டு ஏன் பேசலன்னு. அவங்க பதில் கொடுத்தாங்க, காம்பன்சேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன காம்பன்சேஷன் கொடுக்க சொல்கிறாங்களோ அந்த காம்பன்சேஷன் கொடுக்க நாங்கள் தயார், ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லணும் அப்படின்னு எனக்கு பதில் போட்டாங்க. அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அமைச்சேன் நான், பல பத்திரிகைகளையும் வந்திருக்கு. அதனால் வந்து மத்திய அரசு எல்லாம் நம்ம எதிர்ப்பு அந்த மாதிரி அணுகுமுறையே தவறு. நாட்டு எல்லாரும் நரேந்திர மோடிக்கு நல்ல நாடு நடக்கணும், நம்ம எம்எல்ஏக்கு நல்ல நாடு நடக்கணும், உங்களுக்கு வேணும் எனக்கு வேணும். அதனால் இந்த அடிப்படை அணுகுமுறையிலேயே அவங்க இங்கே ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க, அதுக்காக பண்ணுறாங்க, முதலாளித்துவம் பேச வேண்டியதெல்லாம் ஒரு அர்த்தமே இல்லை. ஒரு ஆக்கப்பூர்வமான தான் சொன்னேன் முன்னாடி, ஆக்கப்பூர்வமான இந்த பிரச்சனையை ஒன்றுமே இல்லை. இவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க, அவங்க சொன்னதெல்லாம் நானே ஒத்துக்கிறேன். நேராக போய் ஓஎன்ஜிசியில் டெல்லியில் போய் அரசாங்ககிட்ட, சார் எங்களுக்கு வந்து நாங்கள் பேசணும், உங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாளைக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள், நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், போய் நேராக பேச சொல்லுங்கள். அவங்கள்ட்ட போய் கேட்கணும், கேட்டு என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நான் வரேன் கூட வேணும்னு சொல்லுங்கள், நான் கூட வரேன் அவங்கள்ட்ட. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, தண்ணி போடும், கிரவுண்ட் வாட்டர் போயிடும், விவசாயம் அஃபெக்ட் ஆகும், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். அவங்க ஆல்டர்னேட் சொல்லட்டும். அதெல்லாம் கேட்காம அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்க. பல விதத்தில் என்ன ஆகுதுன்னா, மத்திய அரசும் தவறு செய்யுது, மாநில அரசும் தவறு செய்யுது, நிறுவனங்களும் தடை சொல்லுது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மக்கள்கிட்ட போய் பேசணும், மக்கள்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண வந்துட்டு இன்றைக்கி இருக்கிறதுல வந்து ஓஎன்ஜிசிலேயே கவர்மெண்ட்லேயே ஒரு ஆளை கூப்பிட்டுருக்கணும். நீங்கள் கூப்பிட்டு அவங்கள மரியாதை பண்ண சொல்லணும். அது செய்யலை. அதனால தான் பிரச்சனை, பலவிதமான பிரச்சனைகள் வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப் அதனால தான் ஏற்படுது. ஒரே ஒன்று புரிஞ்சுக்கணும், இன்னொருத்தரை வந்து அவங்க ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க, அதுக்காக தான் செய்கிறாங்கிற அடிப்படையை விட்டுட்டு அதில் உள்ள ஆக்கப்பூர்வமான இது பிரச்சனைகள் என்ன வேண்டாம்னா வேண்டாம். அதாவது கேஸ் வந்து 500 வெள்ளு இருக்குது இந்தியாவில் 31 மில்லியன் கியூபிக் மீட்டர் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நேச்சுரல் கேஸ் 31 தான் செய்ய முடியுது. மெட்ராஸ்லேயே இப்போ நேச்சுரல் கேஸ் இது டெர்மினல் ஓப்பன் பண்ணுறாங்க, அங்கே 5 மில்லியன் டன் வரப்போகுது. இது இல்லாதனால பெரிய ஒன்று பிரச்சனை வந்துட போகாது. அவங்க செய்யலான்னு பார்க்குறாங்க, விருப்பம் இல்லை, பிரச்சனை இருக்கு, கை விட்டுட்டு போங்க, யாருமே கப்பல் பண்ண போறது இல்லை. திரு சுந்தரராஜன், இது ஒரு பூதாகாரமான ஒரு பூதத்தை முன்னிறுத்துகிற மாதிரியான ஒரு வாதத்தை தொடர்ச்சியா வைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் இல்ல, இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்ந்து ஆக்கப்பூர்வமான ஒரு வளர்ச்சிக்கு நாம வழிகோலணும் அப்படிங்கிறதா திரு வெங்கட்ராமன் அவர்களுடைய பார்வை. நீங்க எப்படி பார்க்கலாம்? ஐயாவோட அந்த கருத்துக்கள் வந்து எனக்கு நிறைய கவர்ச்சியா நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா ஐயா பேசல நிறைய தெளிவு இல்லாமல் இருக்குதான் நான் புரிஞ்சுக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிற அரசாங்கம் தான் வந்து மக்கள்கிட்ட அதை பத்தின தெளிவை சொல்லணும், விளக்கங்களை சொல்லணும். ஆனால் நம்ம அரசாங்கம் அப்படி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம அரசாங்கத்துக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது தான் நம்மளோட அனுபவம். இந்த மக்கள் இன்னைக்கு இவ்வளோ புகார்களை வைக்கிறாங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக இவ்வளவு காலமாக வஞ்சிக்கப்பட்ட மக்கள் அவங்க கும்பிடுறாங்க, அவ்வளவுதான். இதில் இவங்க வந்து அப்படின்னா அறிவு சார்ந்த இந்த மாதிரி ஐயாக்கள் தான் வந்து அந்த நிபுணர்கள் அங்கே கூட்டிட்டு போய் மக்கள்கிட்ட தான் அவங்க சொல்லணுமே தவிர மக்களை டெல்லிக்கு வாங்கன்னு சொல்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நீதி இல்லாத நியாயம் இல்லாத ஒரு விஷயமாக நான் அதை பார்க்கணும் அடிப்படையில். அப்புறம் வந்து இதில் வந்து இது ஒரு பூதமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னால் நான் அந்த ஊர் மக்களுக்கு இது தெரியுமான்னு எனக்கு தெரியல. நான் வந்து இப்போ உலக அளவில் இருக்கிற இந்த ஆய்வுகள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா குறிப்பாக வந்து டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனித உரிமைக்காக போராடுகிற ஒரு மருத்துவர்கள் அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புகள் செய்த இந்த ஆய்வில் இந்த மாதிரியான நேச்சுரல் கேஸ் எடுக்கிற இடங்கள் எல்லாம் அந்த பகுதி மக்களுக்கு வந்து பலவிதமான நோய்கள் வரதா அவங்க பதிவு பண்றாங்க. அதுக்கான காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய சைட்டோடாக்சிக் கெமிக்கல்ஸ் வந்து அங்கே இயல்பாகவே வந்துகிட்டு இருக்கு, காற்றுல, நிலத்துல, நீர்ல எல்லாத்துலயும் வந்துகிட்டு இருக்கு. இதனால அவங்களுக்கு சுவாசத்துல நிறைய பிரச்சனைகள் வருது, கிட்னி சிறுநீரக பிரச்சனைகள், கோளாறுகள் வருது, மூளை, தண்டுவடம், நரம்பியல் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு அந்த மருத்துவர்கள் சொல்றாங்க. இது மாதிரி உலகம் புறா இருக்கிற இந்த அனுபவங்கள் தான் நம்ம பாடங்கள் கற்றுக்க முடியும். நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய முடியல. ஏன்னா இது போல இந்த தொழில் ஆலோசகர்கள் இந்த மாதிரியான இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில் ஆரம்பிக்கும் போது உற்சாக குரல் கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்களை பேசுறாங்க. ஒரு பிரச்சனை வந்தது பிறகு இவங்க எங்க போறாங்கன்னே தெரியல.
ஏன்னா இப்போ போபாலில் ஒரு விஷய விபத்து நடந்துக்குது, அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம மாநிலத்திலே எடுத்துக்கோங்க, இப்போ திருப்பூரில் நிறைய பிரச்சனைகள், இந்த மக்களுக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இருக்குது. வேலூரில் வந்து ஒரு நதி செத்து போய் கிடக்குது. இப்போ இந்த தொழில் ஆலோசகர்கள் எங்கே போனாங்கிறதே தெரியல. இந்த சூழலில் இந்த மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது யார் சொல்ல வேண்டியதுங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கு. நம்ம சுற்றுச்சூழல் சட்டவியல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஒன்று வந்து ஒரு திட்டம் போடும்போது அதில் வந்து ஒரு அதீத முன்னெச்சரிக்கையோட போடுங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இதையெல்லாம் மீறி ஒரு இழப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இழப்புக்கு யாரு காரணமோ அவங்க தான் அந்த நிவாரணம் கொடுத்து அதை வந்து திரும்ப எந்த நிலையில முதல்ல இருந்ததோ அந்த நிலைக்கு அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம நாட்டு நிர்வாகமோ நீதித்துறையோ இந்த ரெண்டுலையும் நம்பிக்கை இல்லாத, நடைமுறையில் இதை செயல்படுத்த முடியாத ஒரு அமைப்புகளாக தான் இது இருக்கு. இந்த சூழல்ல இந்த மக்களோட இந்த பயம் என்பது நியாயமான ஒரு பயமா தான் நான் பார்க்கிறேன். திரு வெங்கட்ராமன், நீங்களே குறிப்பிட்டு சொன்னீங்க பருவமழை பொய்த்திருக்கிறது, அதற்கான எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் நாம எடுக்கல அப்படின்னு. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையான தலையாய பிரச்சனை என்பது விவசாயம் பொய்த்திருக்கிறது. இங்க தண்ணி இல்ல, அண்டை மாநிலத்தோடு நம்ம தண்ணி கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். மிக மோசமான நிலைமையில விவசாயிகளினுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில டெல்டா மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல விவசாய நிலங்கள்ல இந்த மாதிரி செய்வது என்பது மீண்டும் மீண்டுமாக ஒரு ரசாயன தன்மை, அந்த நிலத்தினுடைய தன்மையே வந்து மாற்றக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு இருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி நிலத்தடி நீரை எடுக்காம நம்ம வேறு எங்கிருந்தாவது நீர் கொண்டு வந்தாலும் அது ஒட்டுமொத்தமாக நிலத்தின் தன்மையே மாற்றிவிடும். அது விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, மக்கள் வாழ்வாதார பிரச்சனையாக அதை பார்க்கிறாங்கன்னு தானே சுந்தரராஜன் அவர் சொன்னதுல வந்து எனக்கு என்னமோ சொன்னாரு, தொழில் ஆலோசகரும் மக்கள் தான் எங்களுக்கும் நாட்டில் நன்மை, நாட்டில் ஆர்வம் இருக்கு, அதனால தனிப்பட்ட நிலையில் தாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் வந்து ஒன்று வந்து எரிவாயுவினால் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுறதுன்னு சொன்னால் இதெல்லாம் அடிப்படையே கிடையாது. இந்தியாவில் முன்னாடியே சொன்னேன் 500 கிணறு இருக்குது இந்தியாவில். உலகம் முழுக்க இந்தியாவில் 31 சின்ன குறுக்கீடு. ஐயா விரும்பினாங்கன்னா நான் வந்து அவங்கள திருவாரூர் நாகைப்பட்டினத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன், என்னோட செலவில் கூட்டிட்டு போறேன், பாதிக்கப்பட்ட மக்கள் நான் காட்டுறேன், அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன். இல்லை, இதெல்லாம் வந்து உலக அளவில் அறிஞர் சொன்னார் உள்ள தர்க்க விரும்பல, நேரமே கிடையாது. சொல்றேன் ஒன்றுமா சொல்கிறேன். இந்தியாவில் 500 வெல் இருக்கு. இப்போ அஸ்ஸாமில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, வெஸ்ட் பெங்கால் இருக்குது, ஆந்திர பிரதேஷ் கிருஷ்ணா கோதாவரி பேட்டில் அங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரவே இல்லை, ஒருத்தர் சொல்லவே இல்லை. அது போட்டோம். இப்போ திருப்பி தமிழ்நாடு பிரச்சனை இருக்கு இல்லையா, வாட்டர் பிரச்சனை, இது பெரிய கடுமையான பிரச்சனை. கடுமையான பிரச்சனை என்னன்னா, இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் மாத்திரம் ட்ராட் இல்லை, வறட்சி இல்லை, கர்நாடகத்துலேயும் வறட்சி. கர்நாடகத்தையும் வறட்சி வந்து தமிழ்நாட்டிலையும் வறட்சி வந்து காவேரி ரீட்டு பண்ணால் தமிழ்நாடு என்ன ஆகும் பயமாக இருக்குது, எதிர்பார்க்கவே. அதுக்கு தானே செஞ்சு தானும். அதுக்கு ஒரே வழி வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஒரு வருஷத்தில் 2005 ஒரு 371 டிஎம்சி வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ண இடம் இல்லாமல் கடலில் விட்டோம். அதனால் தமிழ்நாட்டில் வந்து நம்மளோட அந்த காலத்து ராஜாக்கள் வந்து முன்னெச்சரிக்கையோட 77 ரிசர்வாயர் 30,000 குளம் இருக்குது. எல்லா இடத்துலையும் குளம்லையும் 20% இன்றைக்கி சகதி இருக்குது. சகதினா அது இது நம்ம சில்ட் வாட்டர் இருக்குது, அதை எடுத்தாலே 20% கூடும். அதாவது என்றைக்கு மழை பெய்யும், வெயில் அடிக்கும்னா என்றைக்கு மழை பெய்யுங்கிறது வரும், அந்த மழை போய் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதை ஸ்டோர் பண்ண ப்ரொவிஷனில் அந்த காலம் செஞ்சு. அதுக்கு தான் ஒரே ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கேன் நான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும், எடுப்பாங்களா தெரியல. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ வீராண ஏரி எடுத்துங்க. வீராண ஏரி இருக்கிறதுல வந்து அங்கே இருக்கிற விவசாயிகள் சொல்கிறாங்க, அரசாங்கம் வந்து முன்னாடி ஒரு 300 கோடிக்கு மேலே ஒரு வீராண இது சில்ட் இருக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் 40 கோடி கொடுத்தாங்க, ஒன்றுமே நடக்கலை, எல்லாம் முடிஞ்சு கொடுத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னுட்டு. இன்றைக்கி என்ன பிரச்சனை, இதில் வந்து அரசாங்கத்துக்கு சரி பணம் முடக்க முடியல, பணம் முடக்க முடியலன்னு. அதனால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இன்றைக்கி இருக்க இந்த குளம் ஏரியெல்லாம் தூர்வாரி எடுக்கிறதுக்கு மக்கள்கிட்டே விட்டுருங்க. அது மக்கள் இயக்கமாகட்டும். எங்கே பார்த்தாலும் மணலுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குது, சில்ட்டில் போடுற ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குது. ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ டைம் கொடுத்து யார் வேணால் மணல் எடுத்துகிட்டு போங்க, எடுத்து போட்டு. ஆனால் அரசாங்கத்துக்கு எக்கச்சக்கமாக பணம் சேவ் ஆகும். அப்போ சேவை மாத்திரம் இல்லை, தேவையான மணலும் கிடைக்கும், கட்டட குறையும், வேலை வாய்ப்பு கூடும். அதை சொல்லியிருக்கேன். நேற்றுக்கு ஒரு பத்திரிகைகள் வந்து, வெளிநாட்டு பத்திரிகைகள் வந்து இந்தியாவில் வந்து இன்றைக்கி மாத்திரம் ஒரு 250 பேர் எனக்கு பாராட்டி ரொம்ப ஆக்கப்பூர்வமாக அணுகுமுறை உடனே பிரதம மந்திரிக்கு எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி திட்டங்கள்லாம் உபயோகப்படுத்தினால செய்யலைன்னா ரொம்ப கஷ்டப்படும் தமிழ். ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை அப்படிங்கிறீங்க. இதுல மக்களினுடைய பார்வை என்னவாக இருக்கிறது என்கிற கருத்தையும் நாம் கேட்க வேண்டும். களத்தில் நமது செய்தியாளர் மனோஜ், இங்க வழக்கறிஞர் சுந்தரராஜன் அவர்களும் திரு வெங்கட்ராமன் அவர்களும் சொன்ன கருத்துக்களை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக இது மக்களை ஆக்கப்பூர்வமான வழியில் வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயம். ONGC அதிகாரிகள் நேரடியாக வந்து இந்த திட்டத்தினுடைய நன்மை தீமைகள் குறித்து விளக்கினால் நிச்சயம் அவர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை திரு வெங்கட்ராமன் அவர்கள் வைத்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்ப ரீதியாக பேசக்கூடியவர்களிடமும் அல்லது பொதுமக்களிடமும் இந்த கருத்துக்களை முன்வைக்கலாம் மனோஜ். கண்டிப்பாக பாலா. தற்போது நம்மோட ஐயா சேதுராமன் இருக்காங்க. வெங்கட்ராமன் அவர்கள் பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்க, அதுக்கு உங்களுடைய பதில்.
இல்லை, இங்கே நெடுவாசலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது வந்து இந்த மார்ஜினல் ஃபீல்ட்ஸ், ஸ்மால் அல்லது மார்ஜினல் ஃபீல்ட்ஸை இப்போ டெண்டர் விட்டுருக்காங்க. இங்கே வந்து ஒரு 2008-9களில் ONGCனால இங்கே கச்சா எண்ணெய் எடுக்கப்பட்டு இப்போ கைவிடப்பட்ட ஒரு இடம். இதை வந்து இப்போ விட்டுருக்கும் போது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கும் போது இங்கே கச்சா எண்ணெய் தான் எடுக்க போகிறாங்களான்றதை விட ஒரு சந்தேகம் என்ன எழுதுன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேல் எண்ணெயை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் கருத வேண்டிய அவசியம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் வந்து May 1, 2016 ஐயா வெங்கட்ராமனுடைய ஒரு கட்டுரையில் குறிப்பிட்ட அந்த கடைசி வார்த்தைகளை தான் நான் குறிப்பிட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன். The government of India should take a firm and pragmatic decision not to proceed with shale gas project in the country அப்படின்றது தான். மக்கள் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இதற்கும் ஒரு கண்மூடித்தனமான எதிர்ப்புகள் இருக்கிறதா நம்ம நினைக்கல. இதற்கு தேவையான எதிர்ப்புகள் இங்கே இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஷேல் திட்டம் இந்தியாவுக்கு தேவையில்லைன்றது பொதுவாக எங்களுடைய கருத்துக்களும் இருக்கு. ஐயா வெங்கட்ராமனுடைய மாதிரியாக உள்ள நபர்களுடைய கருத்தாவும் இன்னைக்கு இருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இது வந்து என்ன திட்டம்ன்றது இல்லாமல் ஒரு காமன் நாமன்கிளேச்சரில் எப்படி நீங்கள் வந்து திட்டங்களை செயல்படுத்த முடியுன்றதை நம்ம கேள்வியை முன்வைக்கிறோம். நீங்கள் இதை வந்து ஷேலா அல்லது கச்சா எண்ணெயா அல்லது மீத்தேனான்றது ஒரு குறிப்பிடாமலே நீங்கள் ஒரு காமன் நாமன்கிளேச்சரில் கொடுத்துட்டு இது என்னவா இருக்கும், அதுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்க முடியும்னா எப்படி கொடுக்க முடியும்? அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இந்த திட்டத்துக்கு மக்களுடைய எழுச்சி அப்படின்றது இயற்கையானது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள்ல இருந்து வரக்கூடிய பல்வேறு செய்திகளை வச்சு இந்த மக்கள் இங்கே வந்து இதற்கான எதிர்ப்புகளை பதிவு பண்றாங்க. இன்றைக்கு இந்த மக்களுடைய பிரதிநிதிகளும் இதுக்கு துணையா நிக்கிறது நம்ம வந்து ஒரு நல்ல அம்சமா பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அரசு இந்த குரலுக்கு செவி சாய்க்கணும் அப்படின்றத என்னுடைய இறுதி கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். இப்போ ஐயா மணியரசன் அவர்கள்ட்ட கேட்கலாம், ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அப்படின்றப்போ ஒத்துழைக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்றதை நம்ம கேட்க முடிகிறது. உங்களுடைய கருத்து சொல்லுங்க. ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் ஏற்கனவே இந்த ஊரில் இந்த இப்போ சுற்று வட்டாரத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குங்க. இந்த ஊரில் இருந்து எக்கச்சக்கமான பலாப்பழம் ஏற்றுமதி ஆகுது, மாம்பழம் ஏற்றுமதி ஆகுது, தேங்காய் ஏற்றுமதி ஆகுது, செம்மரம், சந்தன மரம், குமிழ் தேக்கு, ரோஸ் வுட்டு, ஆப்பிரிக்கா தேக்கு, சீனா தேக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நம்மாழ்வாருடைய நண்பர் ராமநாதனுடைய தோப்பு போய் பார்த்துட்டு வந்தேன். தம்பி சொல்கிறாரு, அவங்க ஊர் தோப்பெல்லாம் சொல்கிறாரு. உயரிய உலகத்திலேயே அரிய மரங்கள், விலை உயர்ந்த மரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆக்கத்திட்டங்கள் கிடையாதா? அதெல்லாம் பொருளாதார வளர்ச்சி கிடையாதா? அதுக்கு மேலே நிலக்கடலை இருக்குது, நெல் சாவடி பண்ணுறாங்க, அருமையான நிலத்தடி நீர் இருக்கிறது. இதெல்லாம் தினந்தோறும் வருமானம். பூ வியாபாரங்க இந்த ஊரில், அது ஆக்கத்திட்டம் கிடையாதுங்களா? எலுமிச்சை விற்கிறாங்க தினந்தோறும். எத்தனை குடும்பங்களுக்கு, மக்களுக்கு பயன்படுது, இந்த குடும்பங்களுக்கும் பயன்படுது. இதெல்லாம் ஆக்கத்திட்டம் கிடையாதா? இதையெல்லாம் அழித்து விட்டு, தண்ணீரை நஞ்சாக்கி விட்டு, பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் பெரிய பெரிய யாரு பாஜக முதலாளி மல்லிகார்ஜுனப்பா என்ற பிஜேபியில் 2 தடவை எம்பியா இருந்த நபர், அவருடைய ஜெம் லேபரட்டரி கம்பெனிக்கு தான் கொடுக்குறான். அவங்க எடுத்து பன்னாட்டு முதலாளிகள் கொடுத்து வியாபாரம் பண்ணி அவங்க கோடி கோடியாக சம்பாதிக்கணும். அதுதான் ஆக்கத்திட்டம். இந்த எலுமிச்சையை, இந்த தேக்கு மரத்தை, இந்த மாம்பழத்தை, பலா மரத்தை, தென்னை மரத்தை அழித்து அவங்க கம்பெனி நடத்துறது தான் ஆக்கத்திட்டம். இந்த விவசாயிகள் நடத்துறது ஆக்கத்திட்டம் இல்லை. அப்போ நீங்கள் ஒரு பாகுபாடான பார்வை இருக்குது. முதலாளிய கம்பெனிகள் நடத்துறது தான் ஆக்கத்திட்டம், வளர்ச்சி, நாட்டுக்கு வளர்ச்சி. விவசாயிகள் செய்வதெல்லாம் வளர்ச்சி கிடையாது என்றால் இந்த விவசாயி தான் இவ்வளவு 1000 ஆண்டுகளாக மக்களை பாதுகாத்திருக்காங்க, தாங்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். இதை அழிக்காதீர்கள் என்று சொல்றோம். இது பொருளாதார ரீதியா எங்களுடைய பொருளாதாரத்தை, நாகரிகத்தை, தாயகத்தை அழிக்கின்ற திட்டம். இது பொருளாதார வளர்ச்சினா இதெல்லாம் தான் பொருளாதாரம், ஒரு பன்மை பொருளாதாரம், உயிர் பொருளாதாரம். இதை அழித்து நீங்கள் ஒரு கம்பெனி பொருளாதாரத்தை கொண்டு வருகிறீர்கள். இது இந்த நெடுவாசல் மட்டுமல்ல, குஜராத்தில் செய்தாலும் வேண்டாம் என்று தான் சொல்கிறோம். இந்தியா முழுக்க நரேந்திர மோடியோட கொள்கை வேளாண்மை அழித்து விவசாயிகளை நிலத்தை விட்டு வெளியேற்றி முதலாளிய நிறுவனங்கள், பன்னாட்டு கம்பெனிகளை வாழ வைக்கக்கூடிய திட்டம் தான் அவருடைய திட்டமே தவிர வேற எதுவும் இல்லை. அது மட்டும்தான் ஆக்கத்திட்டம் என்பது மெஸ்மரிசம் மாதிரி எங்களை ஏமாத்துறீங்க. இதெல்லாம் வளர்ச்சி திட்டம் இல்லையா, இந்த தன்னிறைவு திட்டம் இல்லையா? இதெல்லாம் இதை அழிக்காதீர்கள் தான் நாங்கள் சொல்றோம். கண்டிப்பா ஆக்கப்பூர்வமான திட்டம் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடாதுன்னு உங்களை கருத்தை சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கிடையே நம்ம கேட்கணும், அதாவது மக்கள் இந்த திட்டத்தினால என்ன பிரச்சனை, அவருடைய பயம் என்ன அப்படின்றத அவங்க சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம கிட்ட ஒரு குழந்தை இருக்கார், அதாவது இந்த திட்டத்தினால வர பிரச்சனைகளை சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கார். என்ன இந்த திட்டத்தினால என்ன பயம் உங்களுக்கு, என்ன பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்க?
பேர் இனியா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெடுவாசல் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். நான் வந்து ஹைட்ரோ கார்பன் எப்படி எடுக்கிறாங்க அதை பற்றி பேச போகிறேன். அதாவது ஹைட்ரோ கார்பன் வந்து மலைகள்லேருந்து எடுக்கப்படுது. இப்போ நார்மலான மவுண்டெயின் பார்த்திங்கன்னா ஷார்ப் டூல்ஸ் வச்சு தான் வந்து உடைப்பாங்க. ஆனால் வந்து அந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்க போகிற மலை வந்து ஸ்கேல் மலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வாட்டர் வச்சு நம்ம வந்து எடுத்துடலாம். அந்த வாட்டர் வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா 4 கோடி லிட்டர் வாட்டர் வந்து தேவைப்படும். அது வந்து நிலத்தடி நீர்லேருந்து எடுக்கிறாங்க. அந்த நிலத்தடி நீர்லேருந்து எடுத்தால் வந்து 60 to 70 கிலோமீட்டர் வந்து நிலத்தடி நீர் வந்து பாதிக்கும். அது வந்து ஹைட்ரோ கார்பன் வந்து பெட்ரோலியத்துக்காக எடுக்கிறாங்க. அது வந்து பெட்ரோலியத்துக்காக எடுக்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்குது. அதில் வந்து 2 முக்கியமான பாதிக்கும் 2 இடத்த. அது வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு விவசாயம் பண்ணுற இடத்துல பாதிக்கும். இன்னொன்று வந்து நோய்களை வந்து உருவாக்கும். அது டைப்ஸ் ஆஃப் கார்பனில் பென்சின்னு ஒரு டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன். அது வந்து நோய்களை வந்து பாதிக்கும், புற்றுநோயை உருவாக்கும். சுவாசிக்கிறது வந்து பாதிக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து ஹைட்ரோ கார்பன் வந்து எடுக்கிறத வந்து தடுக்கணும். கண்டிப்பா இது போன்ற ஒரு விஷயத்துல அவருடைய பயத்தை பார்க்க முடியுது. அம்மா, இந்த ஊர்ல நீங்க இருக்கீங்க அப்படின்றப்போ இந்த திருடத்தினால என்ன பயம் உங்களுக்கு வருது? பயம்னா மற்ற மக்களுக்கு வந்து திருப்தி இல்லாமல் இருக்கு. 2வது மக்கள் வந்து இந்த நிலத்துல வந்து இந்த மீத்தேன் எடுத்தா நிறைய மக்களை பாதிக்கும். 30 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. 100 கிலோமீட்டர் பாதிக்கும். அப்படி பாதித்தா வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து தற்பொழுது தான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்துச்சு நெடுவாசல் கிராமம். தற்போது தான் வந்து நெடுவாசல் கிராமமாக மாறி இப்போ வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து நெற்களஞ்சியம் என்று பெயர் போனது தஞ்சாவூர் மாவட்டம். அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் வந்து நெடுவாசல் கிராமம் தான் நெற்களஞ்சியமே ஆனது. அதில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து நெடுவாசல் கிராமத்தில் அதிக தென்னை உற்பத்தி ஆகுது. கம்பு, கேழ்வரகு, சோளம், மக்காச்சோளம் எல்லாம் அதிகம் வந்து பனைமரம், தென்னை மரம், அதிக தேங்காய் ஏற்றுமதி செய்கிறாங்க. கடலை, வாழை எல்லாம் அனைத்து சோளம் எல்லாமே இங்கே தான் ஏற்றுமதி ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் வந்து நெடுவாசல் கிராமத்தில் அதிக மக்கள் இருக்காங்க. அதில் வந்து கற்காக்குறிச்சி, அணவயல், ஆவணம், பேராவரணி மற்ற அதிக மக்கள் வாழ்கிறாங்க. அதில் வந்து கொத்தமங்கலம், மாங்காடு இதெல்லாம் வந்து பலாமரத்துக்கு ஏற்றுமதி, பலாப்பழம் வந்து ரொம்ப அதிக ஏற்றுமதி செய்கிறாங்க. அதில் வந்து பேர் போனது நெடுவாசல் கிராமம். இப்போ நெடுவாசல் கிராமத்தில் வந்து இந்த மீத்தேன் எடுத்தால் அதிக மக்களை பாதிக்கிறது. அது வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க அண்ணா அவர்களும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இந்த எங்கள் நெடுவாசல் மக்களை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி எங்கள் மக்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்கள் இந்த மீத்தேன் எடுப்பதை தடுத்து மத்திய அரசே நெடுவாசல் மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த கிராமத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மக்களுக்கு ஒரு நல்ல கிராமமாக இருக்கிற மக்களை ஆக்காதீர்கள் என்று கூறி மத்திய அரசை மக்களை கொள்ளாதே, அப்படி மக்கள் பாதித்தாலும் நாங்கள் வந்து இந்த மத்திய அரசு திட்டம் வந்து இந்த மீத்தேன் திட்டம் நிறைவேறும் வரை நாங்கள் போராடுவோம். அப்படி போராடியும் இந்த திட்டம் நீடிக்காவிட்டால் நாங்கள் தற்கொலை செய்ய தயாராக இருக்கிறோம். நெடுவாசல் மக்கள் அனைவரும் தீக்குளிப்போம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய குரல் மத்திய அரசுக்கும் சென்று இந்த திட்டம் சரியாக கொண்டு வரப்பட வேண்டும் அல்லது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைவிடப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. உங்களுடைய போராட்டம் கண்டிப்பாக வரணும் நினைப்போம். இன்னும் பல விவசாயிகள் மற்றும் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அவங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றிலாம் பேசலாம். சார், இப்போ இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டு இது போன்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? நான் இதே போல நிறுவனத்துலாம் அபுதாபியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே என்ன கண்டிஷன் அப்படின்னா, நான் இருக்கிறது கடலில் பூமியிலேருந்து 250 கிலோமீட்டர் உள்ள தள்ளி தான் இந்த கேஸ் ஹைட்ரோ கார்பன் கேஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஹைட்ரோ கார்பன் கேஸ் எடுக்கும் பொழுது இதுலேருந்து பல வாயுகள் வருது. HTSO4 போன்ற கேஸுங்கள்லாம் வருது. இதுக்கெல்லாம் பல சேஃப்டி ப்ரிகாஷன் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு சில மானிட்டர் நாங்கள் வச்சுருக்கோம். ஏதாவது லீக் ஆகிட்டா வித்தின் 15 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் ஏரியா விட்டு 1 கிலோமீட்டர் தண்டி போகணும். அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இந்த கிராமத்தில் பண்ணி தர மாட்டாங்க, நிச்சயம் பண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த தற்பாதுகாப்பு சாதனம் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம அரசாங்கத்துடைய நோக்கம் என்னன்னா இங்கேருந்து கேஸ் எடுக்கணும், மண்ணாட்டு முதலாளிகளை வளப்படுத்தணும். இதான் இங்கே உள்ள மக்களுக்கோ இங்கே உள்ள ஜீவராசிகள். எங்கள் ஊரில் வந்து பசுமாடுகள் இருக்குது, கோழி இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது. இந்த மாடுகளை எல்லாம் வந்து இந்த வாயுவை சுவாசிச்சா கண்டிப்பாக ஆபத்துலாம் வந்து முடியும். ஏன்னா நான் இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக ஹைட்ரோகார்பன் மீத்தேன் எல்லாமே வந்து வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு முட்டாய் கடையில் போயிட்டு சிலேபி தாங்க, லட்டு தாங்க, காராப்பூந்தி தாங்க அப்படி வாங்குற மாதிரி தான். எல்லாத்துக்கும் தாய் மீத்தேன், அதுலேருந்து ஒரு இன்னொரு தாய் ஹைட்ரோகார்பன். எந்த ஹைட்ரோகார்பனுக்கும் மீத்தேனுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. இது மக்களை ஏமாத்துற திட்டம்னு நான் சொல்லிக்கிறேன். ஐயாட்ட கொடுங்க. அதாவது ஐயா, இப்போ நீங்கள் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட போதும் சரி, இந்த திட்டத்தினால இப்போ போராட்டம் நடந்துட்டு இருக்க வரைக்குமே இங்கே இருந்துட்டு இருக்கீங்க. இந்த திட்டம் வர்றப்போ உங்களெலாம் என்னென்னு சொன்னாங்க? இப்போ அந்த எடுக்கப்பட்டிருக்க கழிவுகள்லாம் சரியாக பராமரிக்கப்படுதா? கடந்த 15ஆம் தேதி இரவு 9 மணிக்கு தொலைக்காட்சிகளில் இருந்து பார்த்தோம். அதை பார்த்துவிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற ஆண்களும் பெண்களும் முதியவர்களும் இதயமே வெடித்து சிதறியது. ஏனென்றால் விடுவதற்குள் நாம் என்ன நிலையை அடையப் போகிறோம் என்ற அவல நிலையை மனதிலே கொண்டு விடிந்த பிறகு எங்கள் கிராமத்தில் இருக்கின்ற பெரியவர்கள் முக்கியஸ்தர்கள் எல்லாம் அணுகி இந்த நிலை என்ன என்று யோசித்தோம். அதுதான் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை இந்தியாவிலே கிட்டத்தட்ட 32 இடங்களிலே இங்கே ஆய்வு செய்து ரகசியமாக இங்கே இருக்கின்ற ஏழை எளிய விவசாயிகளை 10-15 வருடங்களாக ஏமாற்றி நாங்கள் குடி தண்ணீர் எடுத்து தருவோம், மண்ணெண்ணெய் எடுத்து தருவோம் என்று சொல்லி ஏமாற்றி எங்களிடம் ஒரு சிலரிடம் கையெழுத்தும் பெற்று இங்கே அந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கின்றார்கள் மறைமுகமாக. இப்பொழுதுதான் அந்த திட்டத்தின் உண்மை நிலை புரிகின்றது. இந்த உண்மை நிலை என்னவென்றால், இந்த திட்டம் இங்கே அமலாக்கப்பட்டால் இந்த பகுதி என்பது புதுக்கோட்டை தஞ்சை மாவட்டத்தினுடைய இடைப்பட்ட பகுதி. இங்கே செந்நெல்லும் கரும்பும் வாழையும் பலாவும் பழங்களும் விலங்கினங்களும் பறவைகளும் கால்நடைகளும் இங்கே ஒருங்கிணைப்பாக வாழக்கூடிய பகுதி. அது மாத்திரமல்லாது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே 300 கிலோமீட்டர் சுத்த காற்றை தரக்கூடிய பசுமையை உருவாக்கி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட பசுமை இந்த கிராமத்தை, இதை சார்ந்த 300 கிராமங்களையும் 3 லட்சம் மக்களையும் அழிப்பதற்கு இந்த மோடி அரசு, இந்த பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. அந்த திட்டத்தை எங்கள் உயிரை கொடுத்தேனும் முறியடிப்போம். இங்கே 1000 70 வயதை கடந்த முதியவர்கள் இருக்கின்றார்கள். அந்த முதியவர்கள் அருமையாக வாழ்ந்து விட்டோம். இனிமேல் வருகின்ற எங்களுடைய சந்ததிக்காக நாங்கள் இந்த முதியவர்கள் 10,000 பேரும் தீக்குளிப்பதற்கு கூட தயாராக இருக்கின்றோம். எங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். எங்கள் நீராதாரத்தை விடமாட்டோம், விட்டுக் கொடுக்க மாட்டோம். போராடுவோம், இறுதி மூச்சு வரை போராடுவோம், வெற்றி பெறுவோம். பாலா, அதாவது தங்களுடைய உயிரை கொடுத்தாவது இந்த போராட்டத்தை கண்டிப்பா பண்ணுவோம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஐயா வெங்கட்ராமன் அங்க இருக்கார், அவர்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயா, அதாவது இங்க இருந்து வரக்கூடிய விவசாயம், இங்க இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பலா, நெல், வாழை இது போன்ற விஷயங்கள் ஆக்கப்பூர்வமானது இல்லையா? நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களை விவசாயத்தை பெருக்குவதில் காட்ட வேணாமான்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. உங்களுடைய பதிலை நாங்கள் அறிஞ்சுக்க விரும்புறேன். ரொம்ப நான் ஒரு மரியாதையோடு கேட்டேன் அவங்க சொன்ன கருத்துக்கள்லாம். அதுவும் அந்த குழந்தை பேசினது பெருமையாக இருந்தது ரொம்ப. எனக்கு சில தவறு இருக்கலாம், சொன்னதில்லை, தவறு இல்லை, சின்ன குழந்தை அது பேசி ரொம்ப பாராட்டணும். மற்ற சொன்னது ரொம்ப இது ரொம்ப நான் அவங்க ஒரு விதமான எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் எல்லாம் சரிதான், சந்தேகம் இல்லை. அதாவது அடிப்படையாக 2 பிரச்சனை சொல்லியிருக்காங்க. விவசாயம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அபுதாபியில் இருந்த நண்பர் சொல்லியிருக்காரு. சிலப்போ சேஃப்டி இஷ்யூஸ் வரும், அதாவது பாதுகாப்பு குறைவுன்னு சொல்லியிருக்காரு. 2 ஆச்சும் இருக்குது. திருப்பி சொல்கிறேன், நான்
இந்தியாவில் வந்து 500 இடத்துல ஆழ்கடல் ஓடிட்டுருக்கு, 40 வருஷமாக ஓடிட்டுருக்கு, காரைக்காலையும் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் பெரிய பிரச்சனை வரல. நீங்க குறிப்பிட்டு பண்ணிக்கணும். நீங்க குறிப்பிட்டு சொல்ற அந்த 500 இடங்களும் விளைநில பகுதிகளா, விவசாயம் செய்யக்கூடிய இடங்களா, அதை தாண்டி ஏற்கனவே சொல்ற மாதிரி கடற்பகுதிகளா, ஆன்ஷோரா சொல்லக்கூடிய கடற்பகுதிகளா, இல்ல டெக்னிக்கலா பார்க்கும்போது பாலைவனத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுகிறதா? இந்த மாதிரி விளைநிலங்கள்ல மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அவர்களுடைய வாழ்வாதாரமே நிலம்தான் நம்பி இருக்கிற பகுதிகள் தான் இந்த நீங்க குறிப்பிடுகிற 500 இடங்களுமா? நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்வி. நானே பதில் சொல்லலான்னு இருந்தேன். பரவாயில்ல, நீங்க புட் ரைட் கொஸ்டின். அதாவது முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல ஒரு மக்களுக்கு வெறுப்பு இருக்குது, படக்கூடாதுன்னு பயம் இருக்குது, விவசாய நிலம் இருக்குது, சிலப்போ இல்லாமல் இருக்கலாம். இப்போ ஷேல் கேஸ் இருக்குன்னு வச்சுங்க, கோல்பெட் மீத்தேன் நம்ம கும்பகோணத்தில் மாயவரத்தில் வரக்கூடாது எடுத்தோம். ஜார்க்கண்ட்லேயும் வெஸ்ட் பெங்காலும் நல்லா நடந்துட்டு இருக்கு. 2 பெரிய கோல்பெட் மீத்தேன் ப்ராஜெக்ட் போட்டுக்கிட்டு அங்கே ஒன்றும் பிரச்சனை. காரணம் என்ன, அங்கெல்லாம் கோல் ஏரியா, அங்கே விவசாயம் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஷேல் கேஸு பல இடத்துல இந்தியாவில் இல்லை, சைனாவிலலாம் எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. அந்த அடிப்படையில் வரும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல இது ஒரு நான் முன்னாடியே சொன்னேன். நான் இதில் வந்து 2 இஷ்யூஸ் இருக்குது. இதில் வந்து விவசாயம் பாதிக்கப்படும் அவங்க நம்ம சொல்கிறாங்க இல்லையா, அது நேச்சுரல் கேஸ் அது கோல்பெட் மீத்தேன் இல்லை, அதுதான் வித்தியாசம். வேணும், இது நேச்சுரல் கேஸ் எடுக்கிறோம். இந்த நேச்சுரல் கேஸ் எடுக்கும்போது கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸை டிஸ்ப்ளாய் பண்ணாமல் எடுத்தோங்கன்னா அதுலேருந்து வர வந்து விவசாயம் பாதிக்கும்னு எனக்கு தோணலை, எந்த அளவுன்னு தோணலை. அது அந்த மாதிரி பாதிக்கும். அதனால நேச்சுரல் கேஸ் வெல் இருக்கிறதுனால விவசாயம் பாதிக்கப்பட்டு நான் யாரும் சொல்லி கேட்கவே இல்லை ஒன்றும். அவங்க சொல்ல கருத்தை நான் மதிக்கிறேன், அவங்களோட பயத்தை மதிக்கிறேன். அவங்க அந்த கருத்தை வந்து அவங்களோட இதை பிரச்சனையை டவுட்டை வந்து கிளியர் பண்ண வேண்டியது நம்ம கடமைங்கிறது நான் ஒத்துக்கிறேன், சந்தேகமே கிடையாது. அதுக்காக அவளை தவறாக ஒன்றும் சொல்லலை. ரெண்டாவது சேஃப்டி இஷ்யூன்னு சொன்னார் நண்பர், சொன்னார் ஹைட்ரஜன் சல்ஃபைடு வரும், மீத்தேன்கிறது தான் 99 இது நேச்சுரல் கேஸில் 99% மீத்தேன் தான் இருக்கும். மீத்தேன் தான் எரிவாயு. மீத்தேன் லீக் ஆனால் பிரச்சனை வருமானாரு, மீத்தேன் லீக் ஆனால் பிரச்சனை வரும். லீக்கெல்லாம் வரக்கூடாது மீத்தேனில். அந்த மாதிரி வந்தால் ஆபத்து வருமான, கட்டாயம் ஆபத்து வரும். லீக்கல் பெஞ்சிலாம் பெரிய ஆபத்து வரும். இப்போ ஒன்றும் இல்லை, வீட்டில் எல்பிஜி கேஸ் வச்சுருக்கோம், எல்பிஜி கேஸை லீக் ஆகி இறந்து போகிறாங்க, இன்ஜூரி வருது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் அதிலே உண்டு. அதுக்கு செய்யும்போது விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் அதுக்குரிய ஒரு நடைமுறைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த சப்போஸ் மிடில் ஈஸ்ட்டில் அப்தாபியில் ஒர்க் பண்ணி இவ்வளோ ஆஃப் ஷோர் ஒர்க் பண்ணியிருக்காரு, அனுபவம் இருக்கும். பெரிய விபத்து நடந்து இறந்து போயிட்டாங்கலாம் ஒன்றும் நடந்தே கிடையாது. ஏன்னா அத்தனை ஒரு சேஃப்டி இஷ்யூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இருந்தாலும் கடைசியில் சொல்ல பேசிகிட்டே இருக்கிறாமல் ஒன்றும் அடிப்படை வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நாட்டில் வந்து ஒரு திட்டம் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னால் அந்த திட்டம் அங்கே அமல்படுத்தக்கூடாது. அது சந்தேகம். அதாவது மக்களோட எதிர்த்து திணிச்சு செய்யக்கூடாது. மோடி அரசு செய்யாது, கட்டாயம் எனக்கு தெரியும். ரெண்டாவது, இந்த மாதிரி திட்டத்தை பேசும்போது ஒரே ஒரு விண்ணப்பம் தான் வைக்க விரும்புகிறேன். நான் ஒரு அனாவசியமாக இன்னொருத்தர் போய் அவர் இப்படி வேணுட்டே செய்கிறாரு, இப்படி செய்கிறாரு, முதலாளியை கொண்டு வர்றாரு, தொழிலாளியை கொண்டு வர்றாரு, அது பெரிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் உண்மையே கிடையாது. விவசாயத்தை வந்து பாராட்டணுங்கிறது நாட்டோட முதுகெலும்புங்கிறது அபிப்பிராய வித்தியாசமே இல்லை. அனாவசியம்னு எந்த இடத்துல சொல்லப்படுது? ஒரு 32 தனியார் நிறுவனங்கள், 5 வெளிநாட்டு நிறுவனங்கள், எல்லோருக்கும் இதற்கான இந்த ஒரு தொழில் வாய்ப்பு கொடுக்கப்படுகிற போது இங்க இருக்கிற இந்த ஆக்கப்பூர்வமான எங்க நிலத்துல எலுமிச்சை விளையுது, எங்க நிலத்துல பூ விளையுது, எங்களுடைய விவசாயத்தை நாங்கள் ஆக்கப்பூர்வமாக சரியாகத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம். இந்த வாழ்வாதாரத்தை தாண்டி உங்களுடைய ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்காக ஒரு 32 நிறுவனங்கள் உள்ள வருதுன்னா அது அப்போ பெருமுதலாளிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது சரியான கேள்விதானே அங்கிருந்து களத்தில் இருந்து வைக்கப்படுது. பெரும் முதலாளி எங்க வராங்க? அதாவது அந்த 31 நிறுவனங்கள் யாரும் இல்ல, யாரோ அதாவது உலகத்துல வந்து இன்னைக்கு வந்து இது ஒரு தவறான அணுகுமுறை. இது அதாவது வெளிநாட்டில் வரவங்களாம் நம்ம சுரண்டிட்டு போறாங்க, தனியார் விதங்கள்லாம் சுரண்டுறாங்க, எல்லாம் தவறான அணுகுமுறை. இதுல டெக்னாலஜிஸ் இருக்கு. இப்போ நேச்சுரல் இந்த மாதிரி சில இதுல எல்லாம் வந்து பலவிதமான அபிவிருத்தி நடந்துட்டு இருக்கு உலகத்தில். அந்த அளவு விஞ்ஞான ரீதியில் இல்லை, வெளிநாட்டிலே கொண்டு தான் முடியும். முதலீடு செய்யணும், முதலீடு செய்ய நமக்கு சக்தியும் இல்லை நம்ம நாட்டில். அதனால வெளிநாடு முதல்ல கொண்டு வரலாம், சுரண்டிட்டு போறாங்க. நேரத்தில் அதில் பல கட்டுப்பாடு திட்டங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது, பேசிஸே கிடையாது. திருப்பி சொல்கிறேன், நான் இந்த இயக்கத்தில் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, நேற்றுக்கு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காங்க, மக்களோட ஆதரவு எதிர்ப்பு இருந்தால் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் இல்லை, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு லெட்டர் எழுதட்டும், இந்த மாதிரி ஆயிருக்குன்னு போட்டோம், லெட்டர் போட்டு கடிதம் சொல்லட்டும். போராட்டம் தேவை, கேளுங்க, போராட்டமே தேவை. கூடங்குளத்துக்கு அணு உலைக்கு எதிராக 100 கடிதங்கள் எழுதப்பட்டிருக்குது. அந்த மக்களோட எதிர்ப்பை மீறி தான் கூடங்குளத்து அணு உலை நிறுவப்பட்டிருக்குது இன்னைக்கு. அதாவது கொஞ்சம் கேளுங்க, அதாவது என்ன பண்ணணும் இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து அவங்க டெல்லிக்கு போகணும், இவங்க போகணுமா, அவங்க எங்கேயிருந்து வரமாங்கிறது டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு கட்டாயம் எழுதி போட்டு போனால் நாங்கள் ஒரு பேச விரும்புகிறோம் உங்களோட அப்படின்னா கட்டாயம் வர வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி திட்டங்கள் நடைபெறாதுன்னா இதில் வந்து ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்குது. ஏன்னா அதில் கிரவுண்ட் வாட்டர் எடுக்கிறாங்க, இதில் டீசாலினேட் வாட்டர் பண்ணி கொண்டு வர மாட்டாங்க, இது எக்கச்சக்க காஸ்ட்லி ஆகும், பண்ண மாட்டாங்க. இந்த திட்டம் நிறைவேறாது தான் எனக்கு தோணுது. இவங்களோட இது வந்து ஒரு ஜனநாயக உரிமையை நிலைநாட்டுறாங்க, அதில் ஒரு தவறும் இல்லை. இருந்தாலும் மாநில அரசும் மத்திய அரசும் அவங்க கேட்டு
ஆக்கப்பூர்வமாக பேசி எல்லாரும் சேர்ந்து கூடி பேசி எல்லாருக்கும் ஒரு நல்ல உணர்ச்சியோட ஒரு திட்டத்தை முடிவு பண்ணி தான் ஐயா சொல்றது வந்து என்னன்னா, நிறைய மாநிலங்கள் நிறைய நாடுகளை பத்தி பேசுறாங்க. நான் அதெல்லாமே பேசுறேன். நான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள நாகை, திருவாரூர் இந்த மாவட்டங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு கிராமமாக நான் மீத்தேன் பிரச்சனை நடந்தப்ப நான் போயிருக்கிறேன். அங்கே அந்த விவசாயம் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கிறேன். என்ன பண்ணுறாங்க அரசாங்க தரப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு வந்து நிவாரணம் தராங்க. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதாவது விளைச்சலை விட அதிகமாக கூட அவங்களுக்கு இது கிடைக்குது. ஆனால் அந்த உணவுப் பொருள் அப்படிங்கிறது எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்குது. எவ்வளவு நாளைக்கு இந்த அரசாங்கம் இந்த நிவாரணத்தை தரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்குது. இதில் இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த விவசாயிகள் இந்த அளவுக்கு இன்றைக்கி அவங்க எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்களே தவிர அவங்க வந்து காரணம் இல்லாமல் ஒன்றும் அச்சப்படலை. அந்த பக்கத்தில் அண்டை மாநிலத்தில் அண்டை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு நேற்று நடந்த இந்த விஷயம் இன்னைக்கு நாளைக்கு எனக்கு நடக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் இவங்க பேசுகிறாங்க. இன்னைக்கு உலகம் பூரா பார்த்தீங்கன்னா இந்த வர்த்தகத்துக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு நெறி சார்ந்த வர்த்தகம், எத்திக்கல் பிஸ்னஸ் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து பல மேலை நாடுகளில் மக்கள் நலன் கருதுகிற நாடுகள் எல்லாம் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி வார்த்தைகளே அறிமுகமாக இருக்காங்கிறதே எனக்கு கேள்விக்குறியாக தான் இருக்கு. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான நெறிமுறைகளும் இல்லை. இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு வார்த்தை லெவலில் மட்டும்தான் இருக்கே தவிர அந்த ஒரு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய அளவுலாம் அதை மீண்டும் மீண்டுமா தெளிவுபடுத்துறாரு. அந்த விஷயங்களை நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு வளர்ச்சி பல்வேறு உலக நாடுகள்ல செய்யக்கூடிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே பல இடங்கள்ல செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் தமிழகத்தில் செய்யப்படுது அப்படின்னா அதுக்கான அந்த பாதுகாப்பு நெறிமுறைகளை அவர்கள் நிச்சயம் கடைபிடிப்பார்கள். இந்த மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டம் வருது. அது இந்த திட்டம் இல்லை, எந்த வளர்ச்சிக்கான ஒரு திட்டம் முன்வைக்கப்படுகிற போதும் அதன் மூலமாக அதனுடைய பின் விளைவுகளாக ஒரு சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நிச்சயமா. அதாவது வளர்ச்சியோட பலன்கள் எல்லாம் யாரோ அனுபவிப்பாங்க. அதோட வந்து தீய விளைவுகளை வந்து பொதுமக்கள் அனுபவிக்குங்கிறதா இன்னைக்கு பொதுவாக அரசாங்கத்தோட ஆலோசகர்களோட கருத்தாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம அண்மையில் சில வாரங்களுக்கு முன்னால நம்ம பார்த்தோம். எண்ணூர்ல 2 கப்பல்கள் மோதி கொண்ட போது என்ன தொழில்நுட்பம் பயன்பட்டது, என்ன விதமா அதை மக்களை காப்பாற்ற சுற்றுச்சூழலை காப்பாற்ற முடிஞ்சது, பக்கெட் வச்சு தானே மாறிக்கிட்டு இருந்தாங்க. வேற எதுவும் உருப்படியா பண்ணல. எங்க போச்சு தொழில்நுட்பம், எங்க போச்சு தொழில்நுட்ப நிபுணர்கள் எங்க போனாங்க? அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை தரல. இன்னைக்கு வரைக்கும் அங்க எவ்வளவு எண்ணெய் கடல்ல கலந்ததுங்கிறதுக்கு அரசாங்க தரப்புல எந்த புள்ளி விவரங்களும் இல்ல. அதுல தப்பு செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிச்சு அப்படிங்கறத விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மக்களை வந்து ஒரு கண்ணை கட்டி வச்சிருக்கிறதா அரசாங்கத்தோட ஒரு பணியாக இது இருக்குது. இந்த சூழல்ல இந்த மாதிரியான பயங்கள் வந்து நியாயமான பயங்கள். இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது வந்து அரசாங்கத்தோட கடமை. இன்னும் சொல்ல போனா இந்த அரசாங்கம் இயங்குறது என்பது இந்த மக்களோட வரிப்பணத்துல தான். இந்த மக்களோட வரிப்பணத்துல இயங்குற ஒரு அரசாங்கம் அந்த மக்களோட எந்த விதமான நியாயமான அந்த அச்சங்களையும் தவிர்க்காமல் இதுவரைக்கும் வந்து ஊடகங்களே நிறைய வந்திருக்குது. கடந்த 2-3 மாதங்கள்ல இந்த டெல்டா பகுதிகளில் தமிழ்நாட்டில் எத்தனை விவசாயிகள் எத்தனை அகால மரணங்கள் அடைஞ்சிருக்காங்க. தண்ணி இல்லாத அந்த வறண்டு போன நிலங்களை கண்டு மாரடைப்பு வந்து இறந்தவங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க, இப்படி நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இதை பற்றிலாம் இந்த அரசாங்கம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இந்த விவசாயிகளை மேலும் வஞ்சிக்கிற விதத்தில் இதை செய்வது அப்படிங்கிறது வந்து என்ன தேவை இருக்கு? இன்னைக்கு இந்த மீத்தேனுக்கோ இந்த ஹைட்ரோ கார்பனுக்கோ இந்த விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் பயன்பட போகுது? இது அரசாங்கம் வந்து சொல்லணும்ல. கல்லூரி மாணவர்கள், ஐடி துறை ஊழியர்கள், பல்வேறு தரப்பினரும் இந்த போராட்ட வடிவங்களை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய மக்களினுடைய அடுத்தடுத்த போராட்ட வடிவங்கள் என்ன? இந்த திட்டத்தை எந்த நிலை வரைக்கும் அவர்கள் எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள்? நீங்கள் தொடரலாம். தங்களுடைய உயிரை கொடுத்தாவது இந்த போராட்டத்தை நாங்கள் தொடருவோம் என்பதுதான் மக்களுடைய கருத்துக்களாகவும் அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்களாகவும் இருக்கிறது. இந்த போராட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது தற்பொழுது இளைஞர்கள் மெல்ல மெல்ல உள்ள வர துவங்கி இருக்கிறாங்க. இங்கே ஒரு இளைஞர் இருக்கார், அவர் நம்ம கேட்கலாம். இந்த விஷயம் எப்பொழுது உங்களுக்கு தெரிய வந்துச்சு? இப்போ போராட்டத்தை எப்படிலாம் மாற்றிருக்கீங்க? இந்த விஷயம் வந்து எங்களுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் சார் தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ மண்ணெண்ணெய் எடுக்கிறேன், இந்த மாதிரி ஆயில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்களுக்கெல்லாம் அதிகமாக வந்து ஒரு இதே தெரியாது. சரி, இதனால என்ன நடக்க போகுதுன்ற ஒரு பாதிப்பு தெரியாமல் சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதனால வந்து மீத்தேன்லாம் எடுத்துகிட்டே போயிட்டே இருந்திருக்காங்க சார் இந்த கிராமத்துலேருந்து. மக்களுக்கு தெரியலை. ஒரு சின்ன குடும்பத்தை சேர்ந்தவரை வந்து குத்தகை கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி கொடுத்துட்டாரு. ஒரு 7 மாதம் குத்தகை கொடுத்துட்டாங்க. அவர் குத்தகை பணமும் கொடுக்கல, எந்த வருமான பணமும் கொடுக்கல. அவர் இடத்துல போய் பார்த்தா சிமெண்ட் தளம் போட்டிருக்கு சார். ஒரு விவசாயம் பண்ணுற இடத்துல சிமெண்ட் தளம் போட்டு அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அதில் எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரில. அதில் வந்து 6000 அடிக்கு போர் போட்டு ஆயில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கழிவை கூட கொண்டு எங்கிட்டும் வேறு இடத்துல போடாமல் விவசாய நிலத்துல போட்டு அது இப்போ நெருப்பு வச்சு கொடுத்தனா அப்படியே எரியுது சார். பச்சை தண்ணி ஊற்றினாலும் ஆஃப் ஆக மாட்டேங்குது. அது மாதிரி இருக்குது இந்த நெடுவாச கிராமத்தில். அது வந்து எப்படின்னா மீத்தேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ புதுசாக மோமுடி கொள்ளக்கார மாதிரி வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரிபொருள் எடுக்க வர்றாங்க.
இது வந்து எப்படின்னா அதிகமாக படித்த மக்கள் இல்லாமல் ஒரு 4 பேர்கிட்ட மட்டும் இது மாதிரி நான் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து அங்கேருந்து மிரட்டல் விடுறாங்க, நான் ஆயில் எடுக்க போகிறேன், மண்ணெண்ணெய் எடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதனால என்ன ஏற்பட போகுது அப்படின்னு ஒன்றும் தெரியாமல் மக்கள்லாம் 3 நாளாக சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, எல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பயம் ஏற்பட்டு போச்சு சார். இதனால எங்களுக்கு முற்றிலும் விவசாயம் பாதிக்கப்படுது. எங்களுக்கு வேறு எந்த தொழிலுமே கிடையாது. குடிசை தொழில் தான் நாங்களாம் எல்லாம் பண்ணுறதெல்லாம் விவசாயம் மட்டும்தான். வேறு கம்பெனிலேயோ வேறு வெளிநாட்டிலோ போய் சம்பாதிக்கலாம் கிடையாது. ஒரு 5 வருஷமாக தான் போயிட்டு வெளியே சம்பாதிக்கிறாங்க. விவசாயம் வந்து முற்றிலும் ரொம்ப நட்டம் வருது சார். அதனால வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாங்க. இப்போ இதனால எங்களுக்கே இப்போ 300 அடி 200 அடியில் தான் சார் தண்ணி கிடக்கு. அதுவே ரொம்ப கஷ்டம், விவசாயம் பண்ண முடியல. பாதி நடலாம் சும்மா கிடக்கு. இப்போ இது வேற போட்டு எடுத்துட்டாங்கன்னா சுத்தமாக எங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை. இதில் எங்களுக்கு நிறையா கடலை, கரும்பு, சோளம், நிறைய விவசாயம். நாங்கள் சாப்பாட்டுக்கு எந்த பொருளுமே கடையில் போய் வாங்க மாட்டோம் சார். தீப்பெட்டி ஒரு பொருள் மட்டும்தான் கடையில் போய் வாங்குவோம். பாக்கி எல்லாமே எங்கள் தோப்பில், வயக்காட்டில் இது மேலே எல்லாம் விவசாயம் பண்ணி நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனால் அங்கே இருந்து கையெழுத்து போட்டு கொடுத்து நீங்கள் போய் எடுங்க, எங்கள் ஊரை வந்து பார்த்தாங்கன்னா அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. கையெழுத்து ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு கையெழுத்து போட்டு நீங்கள் போய் எடுங்க, இங்கே உள்ள மக்கள்லாம் முட்டாள் மக்கள் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து இங்கே உள்ளே வந்து நுழைஞ்சிட்டா கண்டிப்பாக போக முடியாது சார். ஆனால் அவங்க எப்படி வேணால் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம், இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. இதை திரும்பி நீங்கள் வந்து உள்ள வந்து எதுவுமே பண்ண முடியாது சார். இந்த திட்டத்தை கைவிடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் வந்து விவசாயத்தை நம்பி தான் சார் வாழ்கிறோம். எங்களுக்கு வேறு வாழ்க்கையே இல்லை சார். இது ஒன்று தான் சார். இப்போ 3 நாளாக தோப்புக்கு துறவுக்கு எதுவுமே போக முடியல சார். தோப்பு நம்ம ஊரை விட்டே போகல, தோப்பு என்ன போன போகுது அப்படின்ற ஒரு பயம் ஏற்பட்டு போச்சு. இதனால முற்றிலும் பாதிக்கப்படுறோம் சார். ஒழுங்காக சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் உசுரை வேணா விட்டு கொடுப்போம், ஊரை விட்டு கொடுக்க மாட்டோம் சார். மத்திய அரசே நீ கைவிடும் வரை இந்த போராட்டத்தை நிறுத்த மாட்டோம். கண்டிப்பா உங்களுடைய அந்த ஆதங்கம் எனக்கு புரிகிறது. இப்போ ஐயா நீங்க சொல்லுங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் செஞ்சுட்டு இருக்கீங்க, இதுக்கடையில விவசாயமும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த போராட்டத்தை எப்படி தொடர முடியும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் எங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது இந்த மண்ணை மீட்டெடுக்கணும். இந்த பூமியை விட்டு நாங்கள் எங்கேயும் ஓடி போக முடியாது. இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து தனியார் நிறுவனம் இல்லை, மஞ்சள் நோட்டீஸ் ஓட்டிட்டு நாங்கள் வந்து ஓடுறதுக்கு ஒரு நிறுவனம் வருதுனாக்கா அவன் இன்னைக்கு நட்டம் வருதுன்னா மஞ்சள் நோட்டீஸ் ஓட்டிட்டு அவன் ஓடிடலாம். நாங்கள் எங்கே போகிறது? முப்போகமும் இங்கே விளையக்கூடியது, 3 போகமும் இங்கே விளையக்கூடியது, முக்கணிகள் விளையக்கூடிய ஊர். இந்த ஊரை விட்டுட்டோம், இந்த மண்ணை விட்டுட்டோம், விவசாயிகள் ஓட முடியாது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னைக்கு வந்து வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாரு, பெரிய கம்பெனி வச்சு இங்கே நடத்திட்டு இருந்தவர் மல்லையா. அவர் எத்தனை கோடியோ இங்கே வந்து கடனை வச்சுட்டு லோனை கட்டாமல் அவர் ஓடிட்டார். நாங்கள் எங்கே ஓட முடியும்? விவசாயிகள் நாங்கள் எங்கே ஓடுறது? எங்கள் தாத்தா காலத்தில் தண்ணியை பார்த்தா மேலே சும்மா எத்தி விட்டா தண்ணி பாய்ச்சினா. எங்கள் அப்பன் காலத்தில் 100 அடியில் 100 அடி கேணி வெட்டி தண்ணி பாய்ச்சினா. இப்போ எங்கள் காலத்தில் நாங்கள் 300 அடியில் தண்ணியை பார்த்துட்டு இருக்கோம். இதை கொண்டு வந்தீங்கன்னா எங்கள் பிள்ளைய காலத்தில் தண்ணி வருமா, தண்ணினா என்ன, விவசாயம்னா என்ன அப்படிங்கிற கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. நெல்லுன்னா என்ன, கடலைன்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டே விட்டுருவாங்க. இந்த திட்டங்கள் இங்கே வரப்பட்டுருச்சுன்னா எங்களுக்கு தண்ணியை கண்டுபிடிக்க முடியாத நிலைமைக்கு போயிடுவோம். ஆகையினால இந்த திட்டத்தை இங்கே மட்டும் இல்லை எங்கேயுமே நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு கேட்டுக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு வந்து நெல்லுனா என்ன, பலானா என்னன்ற சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைமை வந்துடுமோன்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. இப்போ இதை எப்படி தடுக்க போறீங்க நீங்கள்? இதை எப்படி சொல்லுங்க. எப்படி தடுப்போங்கிறது வந்து இப்போ இன்னைக்கு என்னன்னா விவசாயங்கிறது ரொம்ப நலிவடைந்து போயிடுச்சு. அதனால எல்லாம் இப்போ அவங்களோட விவசாயிகளுக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் இயற்கை வந்து மழைங்கிறது பொய்த்து விட்டது. பொதுவாக இது ஆற்றுப்பாசனப்படுகையே எல்லாமே நிலத்தடி நீரை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறதுல அதாவது வேலைக்கு ஆள் கிடைக்கிறங்கிறது பிரச்சனையாக இருக்கிறதுனால வருங்கால வருங்கால குழந்தைகளுக்கு நெல், இந்த பயிர் இதெல்லாம் எப்படி என்னன்னு சொல்லி கொடுக்குற நிலைமையில இருக்கு. அதன் காலகட்ட அடிப்படையில் தான் இன்னைக்கு சொல்றாங்க. விவசாயம் செய்யறதை விட்டுட்டு வேற வேலைக்கு போனா தேவைங்கிற நிலையில இருக்கிற விவசாயிங்களுக்கு மேலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் வருங்கிற அபாயம் மக்களுக்கு எழுந்திருக்கு. பொதுவாக நிலத்தடி நீர் இப்போ மழை இல்லாதனால நிலத்தடி நீர் வந்து இப்போ 200 அடி இந்த பகுதியில் வந்து ஆரம்பத்தில் இது இந்த சிஎம்பி ஏரியாவிலே புதுக்கோட்டை மாவட்டம் ஆற்றுப்பாசனம் உள்ள ஏரியாவில் நெடுவாசல் ஒரு மாவட்டத்தில் இந்த நெடுவாசல் ஒரு பகுதி ஆகும். இங்கே இந்த பகுதி மட்டும்தான் இங்கே இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஏரியாவுக்கு சிஎம்பி ஏரியா.
இப்போ இந்த பகுதியை நெல் வந்து அதிகமாக விளையக்கூடிய பொகுதியாக இருந்த பகுதி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய எல்லாமே நிலத்தடி நீரை நம்பி தென்னை வாழை இப்படி இந்த பயிர்களுக்கு போயிட்டாங்க. நெல்லுங்கிறது இன்னைக்கு வந்து அரிதான பொருளாக ஆயிடுச்சு விவசாயம் பண்ணுறதுக்கு. அப்போ இன்னைக்கு பொருள் அன்னைக்கெல்லாம் வந்து நெல்லை வந்து மூலதனமாக விவசாயம் பண்ணி அதிகமாக நெல் முட்டை அடித்த ஊரில் இன்னைக்கு கரும்பு மற்ற பயிர்களுக்கு மாறிட்டாங்க. அது மாதிரி சூழ்நிலையில் வரும் குழந்தைகளுக்கு நெல்லுங்கிறது ஒரு அரிதான பொருளாக ஆயிருமோங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக விவசாயியாக உங்களுக்கு வரக்கூடியாத ஒரு கவலை வந்திருக்கு, அதை பார்க்க முடியுது. இதுக்கு மத்திய அரசும் தமிழக அரசும் கண்டிப்பாக உதவி செய்து இது போன திட்டங்களை வெளிக்கொண்டு வரணும், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக வெளியேற்றணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பமாக இருக்குது. சார், இப்போ மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது சம்மந்தமாக நிறைய பயம் இருக்குது அவங்ககிட்ட. இது வந்து தண்ணியை பூரா எடுத்து வெளில போட்டுருவாங்களோ, இதனால வந்து நம்ம சுவாச செத்து போயிடுவோமோ அப்படின்னு ஏகப்பட்ட பயம் இருக்கு. இந்த பயம் வந்து சரியான பயம் தானா? இந்த பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியுமா? நிச்சயமா சார். இப்போ இது நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த செய்தியில முழுக்க மக்கள்கிட்ட கொண்டு போறதுல நம்மளுடைய நியூஸ் 18 வந்து மிகச்சிறந்த சேவை பண்ணிட்டு இருக்கு. எங்களுடைய மக்களின் சார்பாக அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்க சொன்ன கேள்வி என்னன்னாக்க மிகப்பெரிய அச்சம் இருக்கு. ஏன்னா நீங்க பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணோட உழைப்புன்றது வந்து எதுவும் இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. மிகப்பெரிய போராட்டம் எங்கள் மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். படித்தவன் தான், மண்ணை தொட்டது கிடையாது. உண்மையை சொல்ல போனால் நாங்கள் கணினியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்ன நிலைப்பாடில் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க இந்த பகுதி ஒரு செழிப்பான பகுதி, எல்லா விதத்திலும் எடுத்துக்காட்டான பகுதி, தொழிற்சமை முக்கணிகளும் விளைந்து நிற்கக்கூடிய பகுதி. அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இங்கேருந்து நாங்கள் ஏதாவது கற்றுக்க முடியுமா, நாங்கள் கற்றுக்கிட்டு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்ச நிலத்தை நாங்கள் மேம்படுத்த முடியுமா, அப்படிப்பட்ட போராட்டம் அந்த மக்கள் சந்திச்சாங்க. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி பின்னாடி இருக்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, 10 வருடத்துக்கு முன்னாடிலாம் கடுமையான போராட்டம், இந்த ஊர்ல பொண்ணு கூட வந்து கொடுக்க மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க, அப்படி ஒரு நெருக்கடியை இங்க மக்கள் சந்திச்சிருக்காங்க. அப்ப இந்த உழைப்புன்றது வந்து சாதாரண உழைப்பு கிடையாது. இந்த மண்ணை மட்டுமே நம்பி இங்கே விதைச்சு அதை அறுவடை பண்ணி அதன் மூலம் ஒரு வாழ்வியலை கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்திருக்க. அப்படி அதுல இருந்து நாங்க கத்துக்கிட்டு நாங்க ஏதாவது கத்துக்க முடியுமா? நீங்க தேடி வரும்போது ஒரு முற்போக்கான கிராமம், ஒரு பெரிய ஒரு தனியார் நிலத்துல மிகப்பெரிய வனப்பகுதியை கொண்டு இருக்கக்கூடிய பகுதி இது. நல்ல மண்வளம் இருக்கக்கூடிய பகுதி. இந்த மண்ணை விட்டுட்டு மண்ணை எப்படி நாங்கள் இழக்க முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை வந்துட்டு இங்கே அரசு கொடுத்துருக்கும்போது அதை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் வெளியூர்லேருந்து வந்து கூட இங்கே வந்து நாங்கள் இங்கே முகாமிட்டிருக்க காரணம் இந்த மக்களாக வந்து இந்த மக்களோட இணைஞ்சு போராடணும் தான். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா இந்த ஐயப்பாடுகளை எப்படி நம்ம நீக்க போகிறோம் அப்படின்றது. ஐயப்பாடுகளை நீக்க வேண்டிய ஏன்னா மக்களுக்காக அப்படின்னு ஒரு ஆட்சி வந்ததுக்கப்புறம் எல்லா விதமான பொறுப்பும் ஆட்சிக்கு அரசுக்கு தான் இருக்குது. அரசு இந்த அச்சத்தை போக்கியிருக்கணும். அப்படி அந்த அரசு நினைக்கலன்றதான் இப்ப எங்களுடைய வேதனையை. அரசு இந்த மக்களுக்கான அப்படின்றப்ப மக்களையும் நினைக்கல, மக்கள் சார்ந்து வாழக்கூட அந்த மண்ணையும் நினைக்கல. அப்படின்றப்ப யாருக்காக இந்த எண்ணெய் எடுத்துட்டு போறாங்க, அதுல இருந்து இந்த மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றப்ப இந்த மண்ணை எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த மக்களையும் அழிச்சிட்டு இந்த மண்ணையும் அழிச்சிட்டு இந்த அரசு யாருக்கு சேவை செய்ய போகுது அப்படின்ற ஒரு மிக பெரிய கேள்வி இருக்கு. அப்ப அந்த பதில வந்து அரசு தான் நமக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஆளுகின்ற மத்திய அரசு சொல்லணும், அந்த மத்திய அரசுக்கு அனுமதிச்ச மாநில அரசு சொல்லணும். அப்படி மீறும் பொழுது எங்க நீங்க இதை அறிக்கை போடலாம், தம்பி சொன்ன மாதிரி எந்த குளிர் சாதன அறையிலிருந்து நீங்க முடிவுகள் பண்ணுங்க. ஆனா எங்க மண்ணில் காலை நீங்க வச்சுதானே இதை எடுத்துட்டு போகணும். அப்ப நாங்க எங்க எல்லையை தாண்டி, இந்த எல்லையை தாண்டி, நகர எல்லையை தாண்டி, மாவட்ட எல்லையை தாண்டி யாரும் இங்க நுழைய முடியாதுன்றத மாணவர்களும் குடும்பத்தினரும் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மாபெரும் போராட்டம் எழுச்சியோட நடந்துச்சோ அதே மாதிரி இந்த நேரத்துல இங்க இந்த மக்கள் ஒன்றிணைஞ்சு எல்லாரும் நின்று குடும்பமா நிற்பாங்க அப்படின்றது இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேங்க. கண்டிப்பா மக்கள் எல்லாரும் இணைந்து போராடணும். கண்டிப்பா இப்ப இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களும் பெருமளவுல பங்கேற்றி இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் நம்ம கேட்க முடியும். அம்மா, இப்ப நீங்க சொல்லுங்க, நிறைய ஆண்கள் தான் வந்து போராட்டத்தில் ஈடுபடுவாங்க சாதாரணமா. இப்ப பெண்கள் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன காரணம்? உங்களுடைய போராட்டம் எந்த அளவுக்கு இருக்க போகுது? நாங்கள்லாம் வந்து ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்தவங்க, விவசாயத்தை நம்பியே நாங்கள் உழைச்சி வாழ்ந்தவங்க, விவசாயத்தால் தான் நாங்கள் முன்னேறி வந்திருக்கோம். இந்த ஊர்ல இருந்து எங்கள் சோலைவனமாக இருக்க எங்கள் ஊரை நாங்கள் பாலைவனமாக்க ஒருபோதும் விட மாட்டோம். எங்கள் உயிரை கொடுத்தாது நாங்கள் காவந்து பண்ணுவோம். நாங்கள் விவசாயத்தை, சோளத்தை, நெல்லை போட்டோம். அது எப்படி இருக்கணும், எங்கள் பின்னோருக்கு எப்படி நாங்கள் தெரிவிக்கிறது? இவங்க வந்து வித்தேன் எடுக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டா எங்கள் ஊரில் தண்ணி இருக்காது, குடிக்க முடியாது, குளிக்க முடியாது, குடிக்க தண்ணீர் கிடைக்காது. எங்கள் சந்ததியருக்கு நாங்கள் விவசாயம் தான் பண்ணணும், நம்ம தொழில் விவசாயம் தான் அப்படின்னு நாங்கள் எப்படி காட்ட முடியும்? பிளாஸ்டிக் பொருளில் உள்ள அரிசியை தான் நாங்கள் காட்ட முடியும். அதனால் ஒருபோதும் இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த விடவே மாட்டோம், எங்கள் உயிருள்ள வர அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் இந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்த திட்டத்தை முறியடிக்க வேணும்னு நான் என் சார்பாகவும் எங்கள் கிராமத்து சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்.
கண்டிப்பா எல்லாரும் இணைந்து தான் இந்த திட்டத்தை வெளில போகணும் அப்படின்னு நீங்க சொல்றதை கேட்க முடியுது. இன்னும் நிறைய பெண்கள் நம்ம கிட்ட இருக்காங்க. அம்மா, இப்ப நீங்க சொல்லுங்கம்மா, மிகவும் வயதானவா இருக்கீங்க, இந்த ஊர்ல விவசாயம் நிறைய பார்த்த உங்களோட கணவரோட நீங்க இருந்திருப்பீங்க. அப்படின்றப்போ விவசாயத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வரப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த விவசாயம் எல்லாமே நாங்கள் வாழவே முடியாது. ஆமாம், இந்த சர்க்கார் வந்து இந்த திட்டத்தை நாங்கள் செய்கிறோம் மக்களுக்கு செய்கிறனால இதைத்தான் செஞ்ச ஆளா இல்லை மக்களை வாழ வைக்க செஞ்ச ஆளா? எங்கள் காலம் போயிடுச்சுப்பா. இனிமே எங்கள் மக்கள் வாழணும், பேர பிள்ளைய வாழணும். ஆனால் நாங்கள் விடவே மாட்டோம். இதுக்கு போராட்டம் ஆகணும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன உயிரை மடுப்போமா? நாங்கள் எங்கள் பேர பிள்ளைய காட்டி எங்கள் மக்களை காட்டி எங்களுக்கு இது தேவையே இல்லை. இந்த ஊரை விட்டு நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் போகவே மாட்டோம். ஆனால் இதுக்கு நாங்கள் போராடித்தான் ஆகணும். அவங்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தை கொண்டு அவங்க போய் அங்கே அவங்க சுகாதாரமாக அவங்கோட்டு பொண்டாட்டி புள்ள மக்கா மனுஷன் அவங்க மாதிரி நாங்களும் வாழணும். எங்கோட்டு குழந்தைய வாழணும், நாங்களும் வாழணும். இதை விற்று இந்த மக்களை விற்று இந்த மக்களையெல்லாம் கொன்று புதுக்கோட்டை மாவட்டத்து மக்களை கொன்று அவங்க போய் சுகாதாரமாக இருக்கணுமா? நாங்கள் விடவே மாட்டோம். நாங்கள் உடனே தீ குத்துப்போம், நாங்கள் சாவோம். எங்கள் மக்களை காட்டி எங்கள் பேர குழந்தைகளை காட்டி எங்களுக்கு தேவையில்லை. இந்த ஊரை விட்டு நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் வந்து இந்த ஊரில் இந்த தண்ணி ஆத்தண்ணி வரல எல்லாம் தரிச்சு கிடக்கு. இந்த போரை கொண்டு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க இந்த போர் போடல நாங்கள் எப்படி நாங்கள் காலட்சியம் பண்ணுறது? நாங்கள் எப்படி இருக்கிறது? அந்த வேலை அதுக்கு எங்களுக்கு நிம்மதியாக போய் படுத்து தூங்க முடியலை. இதே ஒரு கவலையாக இருக்குது, இதே என்னமா இருக்குது. நம்ம போய்த்தமே நம்ம ஒன்று பேர நம்ம மக்கள்லாம் எப்படி ஆகுதா, எவனது ஆகுதா அப்படின்னு ஒரே அழியற வைக்கலாம் சாப்பிடவும்ல போகும்ல அந்த நிலைமையில இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இதை விடவே மாட்டோம். நாங்கள் போராட்டம் ஆகணும். இல்லைன்னா நாங்கள் தீ கொடுப்போம், மண்ணெண்ணையோட நாங்கள் அங்கே வருவோம். ஆமாப்பா. உங்களுடைய அந்த வார்த்தைகள்ல இருந்து எந்த அளவுக்கு அந்த விஷயம் தவறாக இருக்கின்றதை புரிஞ்சுக்க முடியுது. மக்கள் கிட்ட கருத்துகள் கேட்டு அதன் மூலமாக மக்களிடமிருந்து இது போன்ற விஷயங்களை செய்யணுன்றது இந்த மக்களிடம் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. இந்த சூழலை நம்ம ஐயா விடுதலை குமரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ மக்கள் பேசினதை கேட்டிருப்பீங்க. மக்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்றாங்க. அதாவது எங்கள்கிட்ட கேட்கல, எங்களுக்கு தெரியாம பண்ணிட்டாங்க, மண்ணெண்ணெய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப பாருங்க, அந்த பெண் அவர்கள் சொல்லும் பொழுது எங்க உயிரை கொடுத்தாவது நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? உண்மைதான் அவங்க சொல்றது. ஏன்னா இது போல வந்து மக்களுக்கு விரோதமான திட்டங்களை நிறைவேற்றும் பொழுது ஆட்சியாளர்கள் வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்கன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கறதுங்கிறது தப்பு தான். ஏன்னா எந்த ஆட்சியாளர்களும் இதுவரையிலையும் மக்கள்கிட்ட கருத்து கேட்டு அவருடைய உணர்வுகளை மதிச்சு அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கறது, அவங்களுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு அணுகுமுறையை எடுத்ததே கிடையாது. ஏன்னா ஆட்சியாளர்களுக்கு அது அழகு இல்லது. அதனால வந்து அவங்க இன்னைக்கு மனசுல கூடிய வேதனையை வந்து சொல்றாங்க. இந்த வேதனையை வந்து தீர்க்கறதுக்கு வந்து ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்போ நம்ம வந்து வர 26ஆம் தேதி ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறோம். என்னோட பேர் வந்து விடுதலை குமரன். நான் தான் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு கூட்டு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். என்னோட தலைமையில தான் அந்த போராட்டம் வந்து நடக்க போகுது 26ஆம் தேதி. அந்த போராட்டத்தில் நம்ம வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மத்திய அரசாங்கம் ஜெம் லேபரேட்டரிஸ் பிரைவேட் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய பிஜேபி முக்கிய பிரமுகருடைய பினாமி நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த 16 ஆண்டுகால ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்யணும் அப்படின்றது முதன்மையான கோரிக்கையா வச்சிருக்கோம். தமிழ்நாடு அரசாங்கம் சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டி அங்கே வந்து தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசாங்கத்துக்கு இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தணும் அப்படின்றது 2வது கோரிக்கை வச்சிருக்கோம். 3வதாக இந்த வட்டாரத்துல நெடுவாசல மையமா வச்சு இந்த வட்டாரத்துல புதுக்கோட்டை மாவட்டத்துல எத்தனை ஆண்டு காலமாக இந்த முயற்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது சம்பந்தமான வெள்ளை அறிக்கையை மாவட்ட நிர்வாகம் புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும்னு கேட்டிருக்கோம். 4வது தீர்மானம் ரொம்ப முக்கியமான தீர்மானம். கனிம வளங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பட்டியலில் இருக்கிறதுனாலதான் இப்ப இது போன்ற கொள்ளைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்தணும், தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக அது மத்திய அரசாங்கத்தினுடைய பட்டியலில் இருந்து மாநில அரசாங்கத்தினுடைய பட்டியலுக்கு மாற்றப்படணுன்ற கோரிக்கை வச்சு மக்கள் எல்லாரும் அரசியல் கட்சி எல்லாருமே போராட்டம் நடத்தணும் அப்படின்ற கோரிக்கைகளை வச்சுதான் வர 26ஆம் தேதி ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு கூட்டு இயக்கத்தின் சார்பாக புதுக்கோட்டையில திரையரங்குல நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு பட்டினி போராட்டத்தை நடத்த போறோம். அதுக்கு நெடுவாசல் பகுதியை சேர்ந்த விவசாய பெருங்குடி மக்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், மாணவர்கள், சென்னையிலிருந்து ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய இளைஞர்லாம் வர்றாங்க. எல்லாரையும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு பட்டினி போராட்டத்தை வந்து நடத்துறதுக்காக திட்டமிட்டு இருக்கோம். பாலா, அதாவது உலகத்திற்கே சோறு போட்ட விவசாயிகள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள, தங்கள் நிலத்தை பாதுகாத்துக் கொள்ள பட்டினி போராட்டம் நடத்த போறதா சொல்லியிருக்காங்க.
உலகத்திற்கு சோறு போட்டவர்கள் பட்டினி போராட்டம் மத்திய அரசு எட்டுமா அப்படின்றது மத்திய அரசினுடைய அந்த நடவடிக்கைகளை தான் தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். பாடம் மனோஜ், உங்களுடைய அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய மன ஓட்டங்களை நம்மால் நிச்சயம் புரிந்து கொள்ள முடிகிறது. திரு வெங்கட்ராமன், ஒரே ஒரு கேள்விதான், அது பல வடிவங்கள்ல பல குரல்கள் மூலமாக களத்திலிருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குரலினுடைய அச்சத்தை நிச்சயமாக நம்மால் பரிபூரணமாக உணர முடிகிறது. அந்த அச்சத்தை மத்திய அரசு போக்குமா? அதாவது ரொம்ப அழுத்தமா ரொம்ப நாகரிகமா கருத்து சொன்னாங்க. ரொம்ப பாராட்டுறேன் அவங்களை. இதில் இந்த மாதிரி திட்டங்கள் வரும்போது மக்களுக்கு ஒரு எதிர்ப்புணர்ச்சி இருக்குன்னா முதல்ல என்ன செய்யணும், மாநில அரசு அவங்கள கூட்டி பேசணும். அவங்க பேசும்போது மாநில அரசு கூட்டணும், அதுக்கு சார்ந்த யார் செய்கிறாங்களோ ONGCO நிர்வாக அதிகாரிகளையும் கூட்டி ஒரு பேசணும். பேசிட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படலை அப்படின்னா உடனே மத்திய அரசுக்கு போய் சொல்லிவிட்டு இந்த மாதிரி மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படலை, இந்த திட்டம் நடத்த முடியாது, விட்டுடுங்கன்னு சொன்னால் மத்திய அரசை விட்டுடுவாங்க. அதாவது யாருக்குமே மக்கள்கிட்ட திணிக்கணுங்கிற ஆர்வமே கிடையாது. அதாவது இது ஒரு தவறான அணுகுமுறை, வேணும்ட்டே செய்கிறாங்க அப்படி அந்த மாதிரிலாம் அவசியமே கிடையாது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் இந்த தொலைக்காட்சி இதை மாநில அரசு யாரும் மந்திரிகள் யாரும் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு உடனே அவங்களை நாளை கூப்பிடணும். அந்த அரசு அதிகாரிகள் யாரும் வர சொல்லணும். ஒரு ட்ரைபார்ட்டி மீட்டிங் சென்னையிலையோ இல்லை கிராமத்திலேயோ நடத்திட்டு என்னன்னு தீர்மானம் பண்ணிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ண பார்க்கணும். அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படலைன்னா இந்த திட்டத்தை கைவிட்டுடும். அதாவது மக்களுக்கு எதிர்த்து ஒரு திட்டமும் நடத்த முடியாது. அதுதான் ஜனநாயகத்தில் அணுகுமுறை. அதனால ஒரு சில நாட்டுக்கு நஷ்டம் ஏற்படட்டும், பரவாயில்ல. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திட்டத்தையும், அது வளர்ச்சி திட்டமாக இருக்கட்டும், அது எந்த திட்டமாக இருக்கட்டும், ஒரு அணை கட்டுற திட்டத்தில் ஆரம்பிச்சு எவ்வளவு பெரிய கூடங்குளம் மாதிரியான ஒரு பெரிய அணுமின் திட்டம் வரைக்குமாக எல்லா திட்டத்திலையும் இது மாதிரியான செயல்பாடு தான், இது மாதிரியான வழிமுறைகள் தான் அப்படிங்கிறத, அது எந்த அரசாக இருந்தாலும் அதை செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் மத்திய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அதை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பிலையோ அல்லது அதை வேற வழியாக ஒரு நிர்பந்தத்திலேயோ மாநில அரசு இருக்கிறது அப்படிங்கிற சூழல் தான். இது மண்ணை காக்க வேண்டும், மக்களை காக்க வேண்டும். ஒரு சின்ன குழந்தையினுடைய குரலையும் கேட்டோம், அதே நேரத்தில் ஒரு முதியவரினுடைய கண்ணீர் கதறலையும் அங்கிருந்து நம்மால் கேட்க முடிகிறது. அவர்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய மண்ணை நாங்கள் மிச்சம் வைத்து விட்டு போக வேண்டும் அப்படிங்கிறதா. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது இன்னைக்கு இந்த தகவல் பரிமாற்ற இந்த யுகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதில் இந்த ஊடகங்களோட பங்கு அப்படிங்கிறது இன்னைக்கு மக்களோட, இந்த நலிந்த மக்களோட குரலை இன்னைக்கு பொது மேடைகளுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக இன்னைக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் மக்களோட குரலை அரசாங்கம் எந்த அளவுக்கு கேட்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு கூடங்குளம் மக்களும் இடிந்தகரை மக்களும் இந்த மாதிரி மக்கள்லாம் அதை வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயா நிறையா சொன்னாங்க, மக்களுக்கு விருப்பமெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா விதமான மக்களோட எதிர்ப்பையும் மீறி தான் இன்றைக்கி அணு உலைகள் இயங்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அதே போல் தான் நாகையிலையும் திருவாரூர்லையும் அங்கே உள்ள அந்த விவசாயிகளும் கூட இதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்பதற்கு தான் ஆள் இல்லைங்கிற சூழலில் இருக்குது. அடிப்படையில் நம்மளோட அரசாங்கம் இயங்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் இயங்குது. அரசமைப்பு சட்டம் இந்த மக்களுக்கு தர்ற எந்த விதமான அடிப்படை உரிமைகளையும் மதிக்காத ஒரு அரசு தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. சட்டத்திற்கு விரோதமாக, மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழலில் இந்த மக்கள் நீங்க போராடிட்டு இருக்காங்க. களத்திலிருந்து மனோஜ், மக்களினுடைய நிறைவு கருத்து, போராட்ட வடிவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மனோஜ்? பாலா, அவர்களிடமே இந்த விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, இப்போ அடுத்த கட்டமா நீ என்ன பண்ண போறீங்க? இந்த திட்டத்தை தடை செய்யணும்னு சொல்றதை விட அடுத்து என்ன செஞ்சா தடையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் அப்படிங்கிறது 74 பிரிஞ்ச மாவட்டம். இப்போ அவங்க எரிவாயு எடுக்கிற இந்த இடம்ங்கிறது ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பகுதி. தஞ்சை மாவட்டம் அப்படின்னு சொன்னையிலேயே மீத்தேன் வாயு மனதுக்கு வருது. அதுபோல் அங்கே தான் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அதே போராட்டமும் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே தொடங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. இதற்கு யார் காரணம் அப்படின்னா அரசாங்கம் தான் காரணம். ஆனால் இன்னைக்கு விவசாயிகள் மீது இந்த பழியை ஏன் போட விட்டார்கள் என்கிற கேள்வியை அப்பாவி விவசாயிகள் மத்தியில், விவசாய தொழிலாளர் மத்தியில் எழுப்பியிருக்கிறாங்க. இந்த கேள்விங்கிறது மிக அபத்தமான கேள்வி, முறையற்ற கேள்வி. எனவே இன்றைக்கு அந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் தன்னையே பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் இன்றைக்கு மிகப்பெரிய, எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னதை போல, ஏறத்தாழ இந்த எரிவாயு எடுக்கிற இடத்திலிருந்து சுற்று வட்டார 25 கிலோமீட்டருக்கு மிகப்பெரிய அளவில் விவசாயத்தால் நாட்டிற்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய லாபத்தை ஈடுக்கூடிய அந்த விவசாயத்தை நடந்து கொண்டு வருகிற பகுதி இந்த பகுதி.
அதை பற்றி நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்ற போதே உங்களுக்கான பிரதிநிதி எம்எல்ஏ அவர்கள் தான். அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போறான்னு அவர் நம்ம கேட்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க, இப்போ மக்களுடைய குரலை கேட்டிருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க? அதாவது மத்திய அரசாங்கம் தமிழக விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிக்கிறதோ என்கின்ற ஐயம் எங்களிடத்திலே இன்று ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் தமிழ்நாடே இன்றைக்கு வறட்சியின் பிடியில் சிக்கி தவிக்கிறது. குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத நிலை. தமிழ்நாட்டில் 245 விவசாயிகள் தற்கொலை செய்து மாண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் விவசாயம் அத்தனையும் பொய்த்து போய் அவர் வாழ்வாதாரம் என்ன என்பதே கேள்விக்குறியாக இருக்கின்ற சூழ்நிலையில் மேலும் வெந்த பொண்ணில் வேல் வாய்த்துவது போல உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்கின்ற அந்த அடிப்படையில் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் சொன்னார்கள், ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் நாம் ஈடுபட வேண்டும் என்று. ஒன்றே ஒன்று அவர்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக்கப்பூர்வம் என்றால் அரசு ஊழியர் என்றால் 10 மணியிலிருந்து 5 மணி வரை தான் அவருடைய வேலை. ஆனால் விவசாயிகளுக்கு 24 மணி நேரத்தில் அவர்கள் 20 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் அங்கிருப்பதை விட இந்த பகுதியில் நேரடியாக வந்தால், இந்த பகுதியிலே நாம் கடக்கின்ற பொழுது தமிழ்நாடு என்று நமக்கு நினைவுக்கு வராது. கேரளாவில் இருப்பதை போன்ற இயற்கை வளங்கள் மரங்கள் நிறைந்த பகுதியாக இந்த பகுதி இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் இந்த பகுதியை பார்வையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதை தாண்டி இன்று இந்த மக்களுக்கு என்ன அச்சம் ஏற்பட்டிருக்கிறது என்றால், அவருடைய சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடிய நிலை, குடிநீர் கிடைக்கக்கூடிய நிலை, கடல் நீரே இங்கு அந்த பகுதியிலே மேலோங்கி இந்த பகுதியில் கலக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. அதை தாண்டி இந்த விஷவாயு இந்த மக்களிடத்திலே பரவக்கூடிய இருக்கிறது. இதை தாண்டி இவர்கள் விவசாயம் முற்றிலுமாக அழியக்கூடிய நிலை இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் தாங்களாகவே தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தை தொடர்ந்து எடுத்து செல்கின்ற அடிப்படையில் இங்கே ஒரு குழு அமைக்கப்பட்டு, போராட்ட குழு அமைக்கப்பட்டு, அது இன்னும் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு கட்டங்களாக இந்த போராட்டங்களை எடுத்து செல்ல இருக்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர், சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இன்று தமிழக மக்கள் மத்தியில் மேலோங்கி இருக்கின்ற தளபதி அவர்கள், மாண்புமிகு தளபதி அவர்களிடத்திலே கொண்டு சென்று அவர்கள் மூலமாக அவர்களே அறிவித்தபடி போராட்டத்தை தொடர்ந்து எடுத்து செல்வோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்டிப்பா மக்களுடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கிறது. பாலா, இவர்கள் சொல்வது போல போராட்டத்தை இன்னும் பல்வேறு வடிவங்களில் மிக பெரியதாக மாற்றுவதே தங்களுடைய குறிக்கோள் என்றும், இந்த விஷயத்தில் மத்திய அரசு கைவிடும் வரைக்கும் உயிரை கொடுத்தாவது போராட்டத்தை தொடரும் என்றும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பாலா, நன்றி மனோஜ். திரு சுந்தரராஜன், நிறைவு கருத்து ரொம்ப சுருக்கமாக, ஒரே ஒரு நம்பிக்கை வார்த்தை தான் அவர்களுக்கு தேவை, அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் மக்கள். ரொம்ப சுருக்கமா. இல்லை, மக்களோட போராட்டம் நிச்சயமாக வெற்றி அடையும். நான் இப்போ இதில் அரசாங்கத்துக்கு சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக இப்போ அரசாங்கம் விரும்புகிற மாதிரியே ஹைட்ரோ கார்பன் தேவை, இது வளர்ச்சிக்கு நமக்கு தேவை அப்படிங்கிறத நானும் ஓரளவுக்கு உடன்படுறேன். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த மக்களை எல்லாம் சிரமப்படுத்தாமல் இந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் கூட நம்ம ஹைட்ரோ கார்பனை உற்பத்தி பண்ண முடியும். இதற்கான வழிமுறைகளை யுனைடெட் நேஷன் இன்ஸ்டிடியூட் ஃபார் வாட்டர் என்விரான்மெண்ட் அண்ட் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாரம்பரியமா நம்ம விவசாயிகள் எப்படி மாட்டுச்சாணத்திலிருந்து எரிபொருள்களை தயாரிச்சாங்களோ அதே போல மனித கழிவிலிருந்தும் இதை தயாரிக்க முடியும்னு ஐநா சபையோட இந்த அமைப்பு சொல்லுது. இது இன்னைக்கு தேவையான அளவிற்கு எரிபொருளையும் அதற்கு மீதி உள்ளதை உரமாகவும் பயன்படுத்த முடியும்னு சொல்லுது. இன்னைக்கு நம்ம நாட்டில் இந்த மனித கழிவுகளை கையாள்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பிரச்சனையாக மாறி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் மட்டுமே இதை பண்றாங்க அப்படிங்கிறதும், அதை கையாள மலமல்வது அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையாகவும் இருக்கு. இதுக்காக அரசாங்கம் எல்லாத்துக்கிட்டையும் வரி வசூல் பண்ணி ஸ்வச் பாரத் அப்படிங்கிற பேர்ல சில நாடகமான சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு நியாயமான இந்த விஷயத்துக்கு வந்தால் இதுக்கு ஒரு நியாயமான ஒரு மாற்று வழி கிடைக்கும். வெங்கட்ராமன், அந்த நம்பிக்கை கிடைக்குமா? சுருக்குமா? கிடைக்கும் தான் தோணுது எனக்கு. அதாவது உங்க சொல்ல போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அரசாங்கம் அவங்கள கூப்பிடணும். எல்லாரும் ஒரு ஆக்கப்பூர்வமாக கருத்து சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கும் ஒரு காழ்ப்புணர்ச்சி அங்கே இல்லை இந்த மக்கள்கிட்ட. அவங்களையும் கூப்பிட்டு எல்லாம் பேசட்டும். பேசி நடக்குமா இல்லையான்னு பார்க்கணும். அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும்னா, கடைசியில் இயற்கை எரிவாயுங்கிறது தேவை. இயற்கை எரிவாயு நாடு வளரணும், பொருளாதார வளர்ச்சியான இடைக்க தேவை. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ இந்த திட்டம் இல்லைன்னா எண்ணூர் டெர்மினலில் புதிய LNG டெர்மினல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 6500 கோடி ரூபா செலவில் 2018 வரப்போகுது. அதில் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னா, இந்த கேஸ் டெர்மினல் வந்த உடனே கேஸை கொண்டு போகணும்.
சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் அந்த கேஸை கொண்டு போய் 1170 கிலோமீட்டர் போகணும். அது ஊர் வழியாக போகிறது. அதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அதனால் மக்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை பார்க்கும்போது ஒரு பரந்த மனப்பான்மையோட நாட்டோட நன்மையோட சேர்த்து தங்களோட நன்மையும் சேர்த்து பார்க்கணும். அதெல்லாம் திருப்பி அந்த கேஸ் பைப் லைனை போட விடமாட்டோம்னு சொன்னாங்க. 6500 கோடி ரூபாய் விரயமாயிடும். கொச்சினில் விரயமாயிடும். தங்கள் நன்மையை தியாகம் செய்து நாட்டு நன்மைக்காக அப்படி சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்ல, மக்களுடைய ஒரு சூழல் தானே இப்போ இங்கே இருக்கு. மக்களுடைய தேவை ரொம்ப முக்கியம், அதை விடணும்னு சொல்லவே இல்லை. அதே சமயம் ஒரு பரந்த மனப்பான்மை நோக்கணும். அந்த பரந்த நன்மையை நோக்கியிருக்காங்க. அரசாங்கத்தையும் இதை கேட்டுட்டு நாளைக்கு அவங்களை கூட்டி பேசி அந்த போராட்டத்துக்கு அவசியம் இல்லாத செய்ய வேண்டியது அரசாங்கத்திற்கு. நீங்கள் சொன்னது போல சில ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். அது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, மக்களின் நன்மைக்கு பாதகம் இல்லாத வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அரங்கில் வந்து எங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கும் வழக்கறிஞர் சுந்தரராஜன் அவர்களுக்கும், இதே போன்று களத்திலிருந்து கருத்துக்களை பதிவு செய்த அங்கிருந்த முக்கிய நபர்களுக்கும் செய்தியாளர் மனோஜ் அவர்களுக்கும் காலத்தின் குரல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இதுபோன்றதொரு போராட்ட சூழலில் தொடர்ந்து மக்களின் குரலை காலத்தின் குரல் பதிவு செய்து கொண்டிருக்கிறது. இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். காலத்தின் குரல் திக்கட்டும் பரவட்டும்.